بسم الله الرحمن الرحيم. ஒரு தலைப்பாக நீங்கள் நினைக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், உலக அரங்கிலே இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சதி வலைகள் பின்னப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நாசமாக்க வேண்டும் என்பதிலும், இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய தொழிலாக, அடிப்படை கடமையாக கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் எந்த தருணத்திலும் உலகத்தில் இஸ்லாமியர்கள் முன்னேறிவிடக்கூடாது, இஸ்லாம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களை ஒரு வன்முறையாளராக, ஒரு காமுகராக சித்தரித்து திரைப்படத்தை எடுத்து உலகளாவிய அளவிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இப்படி இருந்தால், இன்னொரு பக்கத்திலே உலக வர்த்தக மையம் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் இருந்த அந்த வர்த்தக மையத்தை பல்வேறு சதி திட்டங்களோடு அவர்களை நாசமாக்கிவிட்டு, இது இஸ்லாமியர்களுடைய தூண்டுதல்களில் தான் நடைபெற்றது. ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத, பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால், இவர்களுக்கு இஸ்லாம் இப்படி போதித்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்ற திருக்குர்ஆன் இது போன்ற வன்முறையை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி, இந்த உலக மக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கிளப்பக்கூடிய வகையில், ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் ஒரு சதி வலையை பின்னக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அமெரிக்காவில் இப்படி இருந்தால், இன்னொரு பக்கத்தில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு என்று சொல்வதாக இருந்தால் சீனாவை சொல்லலாம். அந்த சீனாவிலே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றமோ தாக்கமோ அந்த நாட்டில் வேறு எந்த சீனர்களுக்கும் பரவிவிடக் கூடாது என்பதால் சில கிடுபிடிகளை எல்லாம் கிடுக்குப்பிடிகளாக போட்டு வைத்திருப்பதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முஸ்லீமாக இருப்பானேயானால் அவன் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கக் கூடாது, இந்த அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியராக இருந்தால் இவர் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க கூடாது என்று சட்டம் இயற்றுவதுடன், இந்த சைனாவுல உள்ள சட்டம், அப்படி எவனாவது நோன்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை பகல்லையே சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம் என்கிற வகையில் இந்த இஸ்லாமியன் சுதந்திரமாக ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற முடியாத வகையில் திணிக்கப்படுகிறான். இன்னொரு பக்கத்தில் எப்படின்னா, இவன் தன்னுடைய பிள்ளைகளை இனப்பெருக்கத்தின் மூலமாக 1, 2, 2, 4, 4, 8, 8, 16, 32, 64, 128 பல்கி பெருகிவிடக் கூடாது என்பதால் இனப்பெருக்கத்திற்கென்று ஒரு வரம்பை விதிக்கின்றான். ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கணும், தாய்க்கு ஒரு சேய்தான். ஒரு பிள்ளைக்கு மேல இரண்டாவது பிள்ளையை பெற்றுக் கொண்டால் அதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்காது, அவனுக்கு குடியுரிமை வழங்காது, அவனுக்கு கல்வி வழங்கப்பட மாட்டாது, அரசின் சலுகைகள் தரப்பட மாட்டாது. எந்த அளவிற்கு என்றால், பிரசவ வேதனையில் துடித்தாலும் கூட அது இரண்டாவது பிள்ளையினுடைய பிரசவமாக இருந்தால், நடு ரோட்ல அந்த பிரசவ வேதனையில் அந்த குழந்தை இறந்தால் அந்த குழந்தையை எடுத்து காட்டி ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் விளம்பரப்படுத்தி, பாத்தீங்களா இரண்டாவது குழந்தையை பெற்ற இதான் கதி என்று சொல்லக்கூடிய காட்டுமிராண்டித்தனத்தை கூட இந்த சீனாவிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இங்கிலாந்துல இந்த தேவாலயங்கள் எல்லாம் மெருகூட்டப்பட்டு
ஒரு விமர்சையாக அந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் எந்த வகையிலையும் முன்னேறக்கூடாது, அவர்கள் இறை இல்லங்களை நோக்கி ஆர்வப்பட்டு போய்விடக் கூடாது என்பதால் அங்க இருக்கின்ற பள்ளிவாசல்கள், குறிப்பாக லண்டன்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடிச்சு மறுசீரமைப்பு பண்ணி ஒரு விசாலமாக கட்டுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அவல நிலை இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய, அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை எடுத்துக்கொண்டால், இவன் ரஷ்யாவை பார்த்து காப்பியடித்தவனாக அதுல இந்த புத்த துறவிகள் ஒரு பொதுபல சேனா என்ற அமைப்பை உருவாக்கி வைத்துவிட்டு அந்த பொதுபல சேனாவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு கற்பனை மார்க்கம், இவர்களாக ஏதோ ஒன்றை நினைத்து கடவுளாக நம்பி பெண்ணுரிமையை பறிக்கிறார்கள், அந்த புர்காவை அணிந்து ஃபர்தாவை அணிந்து பெண்களுக்கு கொடுமை இழைக்கிறார்கள் என்று ஃபர்தாவை கிழிக்கக்கூடியவர்களாக, இந்த ஹலால் என்ற பெயரால் அந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த முறைப்படி அறுக்கக்கூடிய பிராணியை ஹலால் என்று முத்திரையிடுகிறார்களே, இப்படியாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இப்படி ஒரு தனி வர்த்தகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயம் பல திருமணங்களை கட்டி பல பெண்களை திருமணம் முடித்து அதன் மூலமாக இனப்பெருக்கம் செய்து இந்த நாட்டை புத்த நாட்டிலிருந்து இஸ்லாமிய நாடாக திசை திருப்ப வழிவகை செய்கிறார்கள் என்று ஒரு அறிவுகட்டத்தனமான, ஒரு மடத்தனமான ஒரு அவதூறுகளையும் அபாண்டங்களையும் இஸ்லாத்திற்கு எதிராக திணிக்கக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் வலம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பல இடங்கள்ல அதற்கு அரசாங்கம் அதற்கு பாம்பாட்டியாக ஊதுகுழலாக இருப்பதையும் பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கத்துல பர்மாவை எடுத்துக்கொண்டால், இந்த பர்மாவில் இருக்கின்ற இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. அந்த வழிபாட்டு தலங்களோடு இஸ்லாமியர்களும் அழிக்கப்படுகிறார்கள், மியான்மரிலே கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல இந்த மேற்கு வங்கத்தில் குடிவரக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வங்காளதேசத்தில் இருந்து மேற்கு வங்காளத்திற்கு வந்தால் நீ எல்லாம் பங்களாதேஷ்கார ஓடிப்போ அந்த பக்கம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், அந்த பக்கம் போனா நீ இந்தியாக்காரன்னு சொல்லி அங்கிருந்து அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இப்படி உலக நாடுகள்ல பல நாடுகளில் இஸ்லாமியர்கள் திணிக்கப்படுவதும் நிந்திக்கப்படுவதும், ஒரு நாடே இல்லாத உலக வரைபடத்தில் நாடே இல்லாத ஒரு நாடு, பெயர் பெறாத ஒரு இஸ்ரேல் அமெரிக்காவின் கள்ள குழந்தை பாலஸ்தீனத்திற்கு அருகிலே குடிபெயர்ந்து ஒரு நாட்டை அமைத்துக் கொண்டு அந்த பாலஸ்தீனத்தை தனது கட்டுக்கோப்பில் வைப்பதற்கான அனைத்து சதி வேலைகளை செய்து அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த காசா படையினர்களை எல்லாம் விரட்டி அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேலையை, சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலக அரங்களை எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அலைகளாக திரும்பி இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி உலகம் இருக்கிற இந்த நேரத்தில் வைத்துக் கொண்டு எதிர்காலம் இஸ்லாத்திற்கேன்னு சொல்றா, இது என்னமோ வித்தியாசமான ஒரு முன்னறிவிப்பா தெரியுது, இது ஒரு ஆச்சரியமான தகவலா தெரியுது, இதை சொல்றதுக்கே நம்புறதுக்கு முடியலையே என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைப்பதற்கு இன்னொரு முகாந்திரமும் இருக்கும். என்ன முகாந்திரம்? நம்ம நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய மீடியாக்கள் அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்தை எல்லாம் காட்டாது. மீடியாக்கள் ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னா, உலக நாடுகள்ல நம்ம அழிக்கப்பட்டு இருக்கிறோமா, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறோமா, நிந்திக்கப்பட்டிருக்கிற நாம மீடியாக்களை எப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் சொன்னா, முஸ்லிம்கள் என்றால் அவன் தீவிரவாதிகள் தான் என்று நம் மீது அவதூறுகளும் அபாண்டங்களும் திணிக்கப்படக்கூடிய வகையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு டிசம்பர் 6 என்று வந்தால் கடுமையான பந்தோபஸ்து, இருக்கிற அத்தனை முஸ்லிம்களையும் செக் பண்ணு, குண்டு வச்சிருவாங்க என்று அந்த டிசம்பர் 6 வந்துடக்கூடாது, ஆகஸ்ட் 15 வந்துடக்கூடாது, ஜனவரி 26 வந்துடக்கூடாது. ஏன்? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கும் குடியரசிற்கும் போராடிய இஸ்லாமியர்கள் அதை சீர்குலைக்க சதித்திட்டத்தில் ஈடுபடுவார்கள் சொல்லி முஸ்லிம்களை எல்லாம் விமர்சனம் பண்ணி இந்த மீடியா அதற்கென்றே போய் மைக்கு கொடுத்து அரசு அதிகாரிகள்கிட்ட பேட்டி எடுத்து இவனே ஊடுருவ செய்றான். பெங்களூர்ல குண்டு வெடிக்குது, அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல குண்டு வெடிக்குது, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்கள் பேட்டி தருகிறார்கள், இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை,
இவனை மீடியாவை கை கொடுக்கிறான். இந்தியன் முஜாஹிதின் செய்யக்கூடும் என்று நீங்க சொல்ல வரீங்களான்னு கேட்கிறான். டெக்கான் முஜாஹிதின் செய்யக்கூடும் என்று நீங்க சொல்ல வரீங்களான்னு திணிக்கிறான். எதையாவது ஒரு நியூஸ் டாக்ல விடுவாங்கல்ல, அதை வச்சு இவன் சொல்றதுக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதமர் மன்மோகன் சிங்கை போய் பார்த்து சில எம்பிக்கள் முறையிட்டார்கள். இந்தியன் முஜாஹிதின்ங்கிறாங்களே, அவன் யாரு, அவன் அலுவலகம் எங்க இருக்குது, அவங்களுடைய தலைவர் யாரு, எங்க அவன் உருவாகிறான், எப்படி இப்படி எல்லாம் பரப்புறான், ஏன் அவனை பேரை வச்சே நீங்க ஊர்ல ஏமாத்தி திரியுறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம நாட்டின் பிரதமர் லட்சணம் எப்படி? அதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் சிலை வைப்பார்கள். நம்ம நாட்டில் தான் ஒரு சிலையவே பிரதமரை வச்சுட்டாங்க. அந்த கணக்குல அவர் அமைதியா நிக்கிறார். இந்த லட்சணத்தில் இருக்குதா? பதில காணோம். ஆனால் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று சொல்லி பரப்புறது மீடியாக்களுடைய முதல் வேலையாக இருப்பதை பார்க்கிறோம். அதற்கப்புறம் என்ன பண்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை கொச்சைப்படுத்தி ஒரு கிறுக்குத்தனமான வாழ்க்கை போலவும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த வாழ்க்கை இல்லாதது போலவும் பரப்பி கொண்டிருக்கிற வேலையை செய்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிற மதத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாலோ, வழங்குவதாக ஆட்சி அதிகாரிகள் சொல்லிட்டாலோ, பிற மதத்தவர்களை சும்மா இருக்கிற சங்கம் ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி இவனை கிளப்பி விடுறது. இது போன்ற இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்பட்டால் இந்து சமுதாயத்தின் ஓட்டுகளும் சீட்டுகளும் பாதிக்கப்படும் என்று நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அவனை கூட்டு உட்கார வச்சு அவன் அப்படி கொந்தளிப்பான்ல. சிறுபான்மை சமுதாயத்திற்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டால் பெரும்பான்மை சமுதாயம் எங்கே போய் நிற்பது? அப்படி கிளப்பான்ல. இவன் கிளம்பாட்டியும் கிளப்புறதுக்கு மீடியால உட்கார்ந்துருக்காங்க. அப்சல் குரு தூக்கு, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லாரையும் கிளப்பி விடுறது. இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த ஒரு சதிவலையை கிளப்பக்கூடிய விஸ்வரூபம் திரைப்படத்தை முஸ்லிம்கள் எதிர்த்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று ஒரு இந்து தலைவர் உட்கார்ந்து பேசுறாங்க. அவர் கருத்து என்ன சொல்லுவாரு? அவரு எதிர்க்கத்தான் செய்வாரு, முஸ்லிம்களை திட்டதான் செய்வாரு. அந்த கிளப்பி விடக்கூடிய வேலைகளை மீடியா ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல என்ன செய்யறான்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் ஒரு தப்பு செய்யறான்னு வைங்க, எவனோ ஒரு அப்துல் கார் செஞ்சிருப்பான், ஒரு ரமேஷ் செஞ்சிருப்பான், ஒரு டேவிட் செஞ்சிருப்பான். டேவிட் செஞ்சா டேவிட் செஞ்சான் என்று போடுவார்கள். ரமேஷ் செஞ்சா அது ரமேஷ் மட்டும் தான் பாதிக்கும். ஒரு அப்துல் கார் செஞ்சான்னு வைங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பாதிக்கும். எப்படி போடுவான்? முஸ்லிம் மைனரால் பாதிக்கப்பட்ட பெண்கள், பெண்களுடைய கதறல் காட்சிகள் அப்படின்னு போடுவான். ஏன் முஸ்லிம் மைனர் தான் கற்பழிப்பானா? ஒன்னு ரெண்டு பேரு எவனோ ஒரு கலிசடை செஞ்சுட்டு போட்டோம், அதுக்காக வேண்டி இஸ்லாத்தை இணைக்கிறானே, ஏன் இந்து மைனர் செஞ்சதே இல்லையா? இன்னைக்கு பத்திரிகை எடுத்து பாருங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஐநாவரத்துல கடத்தி செல்லப்பட்ட பெண் ஒரு ஆவடியில போய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவளை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பெற்றோர் இன்னும் ஆள் மேல சந்தேகப்படுறாங்க. யாரு? அவங்க பேர் சொல்றாங்க, தாமோதரன் ஒருத்தர் இருந்தான், மணின்னு ஒருத்தர் இருந்தான், அவங்க மேல என்ன சந்தேகங்கிறாங்க. அப்ப இதை வச்சு செய்தியாக்கணியா? இது மாதிரி நாட்டுல எவ்வளவு செய்தி நடக்குது. ஒரு இந்து மைனரால் இத்தனை குடும்பம் ஆசிட் வீசப்பட்டு சொன்னையா? வினோதினி மேல ஆசிட் வீசினவன் யாரு? அப்துல் காதரா? ஒரு அப்துல்லாவா? சுரேஷ்ங்கிற வீசினான். ஒரு இந்து மைனரால் ஆசிட் வீசப்பட்ட அவளை பெண் சொன்னையா? சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு முஸ்லிம் செஞ்சானுங்க, ஒரு மதத்தை கொண்டு வந்து இழுத்து அந்த மதமே இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அனுப்பி வச்ச மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய நிலை இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மீடியாக்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறான்னு சொன்னா, இந்த மீடியாக்களை எல்லாம் ஒரு பார்வையில வச்சு பாருங்க. இவங்களும் எந்த அளவுலையும் நமக்கு போற்றுவதற்கோ நம்மளை புகழ்வதற்கோ, புகழ்றது போட்டது விடுங்க, நம்மளை இழிவுபடுத்தாம இருக்கிற அளவுக்கும் இல்ல. நம்மளை ஆக தரம் தாழ்த்தி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க நிலைமையில வைத்து பார்த்தாலும் கூட எதிர்கால இஸ்லாத்திற்கேங்கிற ஒரு முகாந்திரம் தெரியுதா? ஏதாவது ஒரு வாய்ப்பு தெரியுதா? எந்த மீடியாவிலையாவது பார்த்தா நம்ம இஸ்லாத்தை மேலோங்கிற மாதிரி பேச முடியுதா? ஒரு மீடியாவது நம்மகிட்ட இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. மீடியான்னு வச்சா காலங்காலத்துல 6 மணிக்கு அப்படி எடுத்து போட்டோன்னு வைங்க, எல்லா சேனல்லையும் ஒருத்தர் ஊடுருவி இருப்பான். இங்க தீர்மானம் வாசிச்சா அங்க வேலு உயான்னு ஒரு கிளம்புறாங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் ஒருத்தர் ஊடுருவி இருப்பான். ஒரு சேனல் பாக்கி இருக்கா? ஆசீர்வாதம்ங்கிறான், அன்னைங்கிறான், தந்தைங்கிறான், ஜபம்ங்கிறான், ஏஞ்சலுங்கிறான், கண்ட பேர்ல வச்சிருக்கிறான். ஒண்ணு பாக்கி இல்ல. அவன் ஒரு பாட்டை பாடி நிக்கிறான், அப்படியே ஏசு இறங்கி வீராக அப்படிங்கிறான்.
அப்புறம் 2 பேரும் கீழே தொப்புன்னு விழுகிறாங்க. சரியா போச்சு போ. இது என்னடா இது, இவனும் குரங்காட்ட ஆடி இருக்கான் சரியாச்சுங்கிறான். இந்த மாதிரி கிளப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி மீடியாவை அவன் கையில வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துல இருந்தான்னு கேட்டா பக்தி பரவசமா நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயும் இஸ்லாமிய சாயலை காணோம். அதையும் தாண்டி எங்கேயாவது நம்ம ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி நடத்தணும் வைங்க, உலகத்திலேயே அதிகமான இடத்துல தெரியாத கிராமத்துல 4 வீட்டுல தெரிகிற ஒரு சேனலா தேடுறோம். நம்ம காசு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஒளிபரப்புவோம். அந்த 1 மணி நேரத்தையும் பாக்குறதுக்கு நீங்க கேபிள் கனெக்ஷன் வச்சிருப்பீங்களா? இந்த நேரம் பார்த்து நீங்க ஒரு சேனல்ல டிஷ் ஆண்டனாவும் வாங்கி வச்சிருப்பீங்க. நான் வாங்கின டிஷ்ல அது தெரியலன்றீங்க. எங்கேயாவது இந்த இஸ்லாத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதா? அல்லது இஸ்லாமிய மார்க்க என்னதான் சொல்லுது என்பது உலகத்துக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குதா? இல்ல. உலக அரங்குல எப்படி இது சதி நடக்குதுன்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொலைக்காட்சி என்ன, அரபு தொலைக்காட்சி என்று சொன்னால் அல் ஜசீரா என்று வரும். அல் ஜசீரானா அரபு தீபகற்பம். அல் ஜசீராங்கிற தொலைக்காட்சி எல்லாரும் பார்ப்போம். பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு என்ன படும், நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது. அதுல ஒருத்தர் முக்காடு போட்டு ஒரு அரபில வாசிப்பார். அது புரியுதோ இல்லையோ, இடையில மக்காவுல தொழுகை நடக்கிறத காட்டுவாங்க. தொழுகை நடக்குது இப்படின்னு பார்ப்போம்ல. அல் ஜசீராங்கிற தொலைக்காட்சியை பார்த்தோம்னா ஒரு பெருச்ச மரம், அது கீழே லாயிலா இல்ல வளைச்சு போட்டு ஒரு தொலைக்காட்சி அல் ஜசீரான்னு போட்ட உடனே நமக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்குன்னு உலக அரங்கில் நினைச்சு வச்சிருந்தோம். அதுல ஏதோ இஸ்லாத்தை பத்தி, ஒரு சவுதியில நடக்கிறத பத்தி, ஒரு வளைகுடா நாடுகள் நடக்கிறத பத்தி, மத்திய கிழக்கு நாடுகள் நடக்கிற செய்திகளை பத்தி ஏதோ 1-2 சொல்றான் அப்படின்னு நினைச்சோமா, இன்னைக்கு அந்த செய்தியை வெளியிடுறான். அந்த ஜசீராங்கிற டிவி யாருது? யூதர்கள். யார உருவாக்குனா? யூதர்கள் தான் இஸ்லாமிய பத்திரிக்கை மாதிரி, இஸ்லாமிய மீடியா மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் படம் காட்டியிருக்காங்க இத்தனை வருஷமா. இது எப்ப வெடிக்குது? எகிப்துல ஒரு புரட்சி வந்துச்சுல, அந்த லிபியால கடாபிக்கு எதிராக நடந்த புரட்சிய, எகிப்துல நடந்த புரட்சி எல்லாம் வச்சு வைத்துத்தான் அப்படி உளவு பாக்குறாங்க. என்னடா இது, எகிப்து நாட்டுல உள்ளவன் சொல்றான், என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி 25 பேர் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறான். அதை இந்த ஜசீரா தொலைக்காட்சி 2000 பேர் நின்று அந்த நாட்டு அதிபருக்கு எதிராக ஒரு போர் படையாக கிளம்பி இருக்கிறார்கள் சொல்லி அந்த 20 வளைச்சு காட்டுறான். அவனை போன் பண்ணி சொல்றான். இப்படி சொன்ன பிறகுதான் இவங்க சந்தேகப்படுறாங்க, ஆஹா இது வேற யாரோ ஒருத்தனுடைய தொடர்பு இருக்குதுன்னு ஊடுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம்தான் வந்து பூனைக்குட்டி வெளியே வருது. அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய அனைத்து துறைகளில் இருக்கிறவன் யாரு? யூதர்கள். அப்படியே இஸ்லாமிய காட்சி மாதிரி காட்டி இஸ்லாமியர்களை நம்ப வச்சு கழுத்தறுப்பதற்கு இதே மாதிரியான ஒரு லேபிள்ல தொலைக்காட்சி நடத்துறான். மீடியா பயங்கரவாதமும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குது. அப்ப இஸ்லாமிய எதிர்கால இஸ்லாத்திற்கு சொல்றதுக்கு இங்கேதான் முகாந்திரம் தெரியுதா? நம்ம லாஜிக்கா வச்சு பாருங்க. முதல்ல இந்த தலைப்புக்கு நம்ம லாஜிக் பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. பொருந்தல. அதுக்கப்புறம் நிலைமை என்ன? நம்ம நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு பக்கம் உலக அளவுல பல எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் மீடியா அரங்கில எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அதுல சில கை தேர்ந்தவர்களாக உட்கார்ந்து கொண்டு முஸ்லிம்களை மாதிரியே நாடகம் ஆடி ஊடுருவுறது. அவங்க எப்படி ஊடுருவுறது? திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு புத்தகம் வரும். அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா நர்கீஸ் எழுதி இருக்கும். நர்கீஸ் என்ன பாப்பீங்க? குமுதம் மாதிரி அனுப்பீங்க. நர்கீஸ் இஸ்லாமிய தமிழ் மாத இதழ்னு பாப்பீங்க. உள்ள திறந்து பாத்தீங்கன்னா இயேசு அழைக்குதான் இருக்கும். இப்படி புக் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் புக்க பார்த்தா எப்படி இருக்குது? முஸ்லிம் முரசு. உள்ள திறந்து பாத்தீங்கன்னா மத்தேயு என்ன சொல்கிறது, மத்தேயு பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரம், அது என்ன சொல்கிறதுன்னு இருக்கும். கேலண்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு கேலண்டர் விடுவோம்ல, டெய்லி கேலண்டர், ஒரு ஹதீஸ் மாதிரி குர்ஆன் வசனம் தமிழாக்க இருக்கும்ல, அவங்க ஒரு கேலண்டர் விடுறான். என்ன கேலண்டர்? அப்படியே அரபில் எல்லாமே அல் மத்தேயு, மீமு தே ஏ போட்டு அல் மத்தேயு. நம்ம பார்த்த அலிஃப் லாம் மீம்னுனா ரைட் இஸ்லாம் நினைச்சிரோம்ல. அல் மத்தேயு கால் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் கூறுகிறான், அர்த்தம் கர்த்தர் கூறுகிறார், என்னை அடைந்தவர் என் பிதாவை அடைந்தவர் அவர். அரபில் அப்படி போட்டு வச்சிருக்கான். எல்லாம் இப்படி மாத்தி விட்டு இவங்கள படிக்கும் போதே அப்படியே இது ஒரு வேதம், இந்த பைபிள் ஒரு இறை வேதம், அது ஒரு இறை வேதம் தானே, இவர் தூதர் தானே, அப்படி நம்பி இப்படி நசாராக்கு வந்துரு, நீ கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏத்துக்கன்னு சொல்லி இவன் ஒரு சதி வலைய பண்றான். இன்னொரு பக்கம் என்ன பண்றான்? இணையதளத்தில் நடத்துறான்.
ஆன்சரிங் இஸ்லாம் இவன் ஒரு இணையதளம் வச்சிருக்கான். அது பல நாடுகள்ல தடை செய்யப்பட்டுச்சு. இப்ப ஆன்சரிங் இஸ்லாம்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் பதில் உரைக்கின்றது அர்த்தம். இந்த பதில போட்டுட்டு இவன் என்ன பண்றான், உள்ளுக்குள்ள இஸ்லாத்தை பத்தி தவறான அவதூறுகளும் தவறான குற்றச்சாட்டுகளும் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கொட்டி குவித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய மனைவிமார்களை எல்லாம் கேவலப்படுத்தி ரொம்ப ஆபாசமான முறையில எல்லாம் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் அள்ளி போட்டு இணையதளத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல எப்படின்னு கேட்டா, அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற இஸ்லாமிய எதிர்ப்பு நாடுகள் இருக்கான்னு வைங்க, இவன் எடுப்பு நடத்துற போர்கள் என்ன? சிலுவை போர் தான். இந்த சிலுவை போரை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஐநாவை கரெக்ட் பண்ணிடுவான். எவனும் இந்த பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கோ அல்லது ஈராக்கிற்கோ அல்லது இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிராக பேசக்கூடிய எங்களுக்கு எதிராக ஒருத்தனும் ஆதரவா பேசிடாதீங்க. எவனாவது பேசுனீங்க உன் நாட்டை அழிச்சிருவேன், இந்தியா நீ வாய் திறந்துடாத, நீ ஜப்பான் வாய் திறந்துடாத, இல்லன்னா உன்னுடைய கடற்கரை ஓரமெல்லாம் என் கப்பல் நிக்கும் என்று அச்சுறுத்தி இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல இந்த வளைகுடா நாடுகளை எல்லாம் கைக்குள்ள வைத்துக் கொண்டு இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிராக சவுதி அரேபியா தான் செய்ய முடியுதா? ஒரு ஈரான்ல செய்யக்கூடிய அளவுல ஒரு ஈராக்கு செய்ய முடியுதா? ஏதாவது மத்திய கிழக்கு நாடுகள் ஏதாவது பொங்கி எழுந்து நிக்க முடியுதா? அவன் ஆக்கிரமிச்சு நிக்கிறான். ஏய், பெட்ரோலை இருக்கிறவன் அப்படியே ஆயுதப்படை கூச்சிருவேன், உன் நாட்டுல விஷவாயு இருக்குதுன்னு சொல்லி போர் பண்ணி உன்னை எல்லாம் அழிச்சிருவேன், சதாமுக்கு ஏற்பட்ட கைதான் அப்படின்னு ஏமாத்தி அந்த சிலுவை போரை காரணம் காட்டி இந்த சதிவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கிராமப்புறங்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கிராம மக்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட சின்னதா ஒரு கூடார அமைச்சு, உங்களுக்கு கருத்து எது தருவார் தெரியுமா? மாதம் தோறும் 10 கிலோ அரிசி தருவாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஷன் கார்டு தருவாரு, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவாரு, உங்க மனம் போல நீங்க ஏத்துட்டு வாங்க, பேரு பாத்திமாவே இருக்கட்டும் தப்பு இல்ல, நீங்க வணங்குறது ஏசு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சதிய இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எங்கெல்லாம் இவன் போய் பண்றான்? சூடான் நாடு இருக்குது, சூடான் நாடு முழுக்க முஸ்லிம்கள். இன்னைக்கு சூடான் நாட்டுல பாதி கிறிஸ்தவர்கள். தெற்கு சூடான், வட சூடான், தெற்கு சூடான் ஃபுல்லா இவன் போய் ஆக்கிரமிச்சிட்டான். உள்ள போய் உட்கார்றது, ஒரு மருத்துவமனை கட்டிக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவிடுறது, ஒரு சர்ச்சை கட்டிக்கிறது. உன் பிள்ளைக்கு நல்ல கல்வி வேணுமா, இங்க வா, கட்டாயமா நான் சொல்றது படி அப்படின்னு அவனுக்கு ஒரு போதனை. சமாதான புறா மாதிரி நடிக்கிறது. உலகமெல்லாம் யுத்தம் பண்ணிக்கிட்டு, உலகமெல்லாம் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுட்டு, உலகமெல்லாம் எல்லா அப்பாவி மக்களையும் செதைச்சு சின்னாபின்னம் ஆக்கிட்டு, இவன் என்ன பண்ண வெள்ள ட்ரெஸ் போட்டு அப்பாவி வேடகம் ஆடுறான். இந்த மாதிரியான கல்வித்துறை, மருத்துவத்துறை, மற்ற வேலை வாய்ப்புகள், பொருளாதாரங்கிற காசு பணத்தை காட்டி அப்படியே மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு தெற்கு சூடான் டோட்டலா கிறிஸ்தவ உலகத்துல இருக்குது. இந்த மாதிரியான இவர்கள் சதி வேலையை பார்த்தா நம்ம 2 பேர்த்த பயான் பண்ணா அவன் 2000 பேர்த்த போய் நோட்டீஸ் கொடுத்து வந்துடுறான். நம்ம ஒரு பள்ளிவாசல் முன்னாடி 100 நோட்டீஸ் கொடுப்போமா, அதுல 50 பேர் பாங்குவானா, அதுல 25 பேர் கையில வைப்பான், 20 பேர் கீழே வச்சுட்டு போயிருவான். இந்த 25 பேர் பாக்கெட்ல வச்சிருப்பான், அதுல 12 பேர் தான் வீட்டுல கொண்டு போய் சேர்ப்பான். 12 பேருக்கு கொடுக்குறோம் பள்ளிவாசல்ல. இவன் என்ன பண்றான்? ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்குறான், பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்குறான், ஷாப்பிங் மால்ல கொடுக்குறான், தங்கும் இடமெல்லாம் சந்திக்கும் இடமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப நீங்க என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க? இப்ப எதிர்கால இஸ்லாத்துக்கு நீங்க பொருந்துதா? இந்த லாஜிக்ல எதிர்கால கிறிஸ்தவத்துக்கு சொல்ற மாதிரி தெரியுது. இந்த லாஜிக்கை பார்த்தா எதிர்கால இஸ்லாத்திற்கே என்று சொல்வதற்கு இங்க ஏதாவது முகாந்தரம் வருதா? வரல. அதே மாதிரி பாருங்க, இந்த அரசாங்கத்தை தாண்டி நம்ம நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில பாசிச சக்திகள் இருக்கிறாங்களே, இவன் வேலை என்ன செய்யறான்? இவனே ஒரு குண்டை வச்சுக்கிட்டு முஸ்லிம்கள் தான் குண்டை வச்சான், இவனே ஒரு விநாயகர் உருவத்தில் செருப்ப வீசிட்டு முஸ்லிம்கள் மேல பழிய போடுறது, இவனே பள்ளிவாசல கள்ளத்துக்கு வீசிட்டு முஸ்லிம்கள் மேல வன்முறைய கட்டவிழ்த்து விட்டு முஸ்லிம்களை தீவிரவாதி ஆக்குறது. இந்த மாதிரியான சதி வலைகள்ல பாசிச பயங்கரவாதிகள் ஈடுபட்டு இருக்கான். நாட்டில் நடந்த 30க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகள்ல இந்த சங் பரிவார்கள் பின்னணியில் இருக்கிறார்கள். ஆனா இவன் என்ன பண்றான்? இந்த மாதிரி எல்லாம் ஒரு சதி வலையை செய்து கொண்டு நடக்கிற குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் முஸ்லிம்கள் மேல திட்டமிட்டு பழி சுமத்தி பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை போன்று நாடகம் ஆடி இந்து சமுதாய மக்களுக்கும்
இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் இடையில இருக்கிற நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வேலைகளை, அந்த மக்களிடத்தில் இருக்கிற சகோதரத்துவத்தை, அண்ணன் தம்பிகளை போன்று பழகுகிற இந்த நட்புறவிகளை உடைக்கிற வகையில இவன் கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த பாசிசவாதியினுடைய கையில தான் மீடியாவும் இருக்குது, அரசியல் துறை இருக்கிறது, எல்லா சட்ட நுணுக்கமும் இருக்குது. இவன் கையில வைத்துக் கொண்டு அயோத்தியில் இருக்கிற பாபர் மஸ்ஜித் இடம், அந்த சர்ச்சைக்குரிய இடமா இவனே மாத்தி, அந்த இடம் இன்னைக்கு யாருக்குடா சொந்தம்னா நீதித்துறையை இவன் கையில வைத்துக் கொண்டு குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையா மூணா பிரிச்சு கொடுக்கிறான். அப்ப இந்த பாசிஸ்டுகளுடைய வேலையை பார்த்தால் கருத்துக்களால் வெல்லாமல் கைகளால் வெல்லக்கூடிய, வன்முறைகளால் வெல்ல வேண்டும் என்கிற இந்த பாசிஸ்டுகளுடைய, முசோலினி, ஹிட்லர் போன்ற பயங்கரவாதிகளுடைய வாரிசுகளை போன்ற காரியங்களை இவர்கள் செய்துவிட்டு ஒரு சதியை இந்தியாவில் புள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சதி வலையை பார்த்தாலும் எதிர்கால இஸ்லாத்திற்கேன்னு சொல்ல உங்களால முடியுமா? நம்மளால சொல்ல இந்த லாஜிக் எங்காவது பொருந்துமா? பொருந்தல. அதையும் தாண்டி நம்ம நாட்டினுடைய மாநில மத்திய அரசாங்கம் இருக்க, இவங்க நிலைமை என்ன? இவனாவது நமக்கு கொஞ்சம் நஞ்சமா ஆதரவா நிக்கிறாங்களா? பத்திரிகை விடுங்க, இந்த பயங்கரவாதிகளை விடுங்க, உலக அரங்கில எதிர்ப்புகளை விடுங்க, நம்ம நாட்டில் இருக்கிற அரசாங்கமாவது நமக்கு கொஞ்சம் நஞ்சமாவது ஏதாவது ஒத்துழைப்போ உதவியோ ஏதாவது ஆதரவு குரலோ கொடுக்கிறார்களா? இல்ல. எந்த மாதிரி எல்லாம் நமக்கு சதி பண்றாங்கன்னா, மாநில அரசு அங்கங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஊடுருவி இருக்கிற அரசு அதிகாரிகளும் சரி, மத்தியில இருக்கிற அரசு அதிகாரிகளும் சரி, எப்படி இருக்கிறான்? முஸ்லிம்கள் கல்வியில முன்னேற விடாத அளவிற்கு அங்கங்க கங்கணம் கட்டி, இந்த மாதிரி படிப்பு கோட்டா முடிஞ்சிருச்சு, இன்ஜினியரிங் சீட்ல காலேஜ்ல இடம் முடிஞ்சு போச்சு, உனக்கு இதை படிக்க முடியாது, அது உனக்கு கஷ்டம், இது உனக்கு சிரமம், உனக்கு அதுல இடம் கிடையாதுன்னா அவனை கொஞ்சம் மட்டம் தட்டி அவனை பின்தங்க வைக்கிற ஒரு வேலையை அவன் செய்யறான். இன்னொரு பக்கத்துல என்ன பண்றான்னா, ஏழை மக்களுக்கு எல்லாம் நான் கடன் தரேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிவிக்கிறான். கடன் தரேன்னு சொல்றான்ல, இந்த கடனை முஸ்லிம்கள் யாருமே அதை வாங்கவும் கூடாதுன்னு திட்டம் போட்டு அதை அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்? நான் கடன் தருவேன், அந்த கடனால் முஸ்லிம்கள் மட்டும் பயன் பெறக்கூடாது, அப்படி ஒரு கடன் திட்டத்தை வச்சிருக்கிறான். எப்படி திட்டத்தை வச்சிருக்கிறான்னா, முஸ்லிம்கள் கடன் வாங்கும் போது வட்டிக்கு கடன் வாங்கினால் அது அவர்கள் மார்க்கத்தில் பாவம் என்று கருதுகிறார்கள், அது நரகப்படுகொலையில் தள்ளக்கூடிய அளவில் ஒரு சமூக கொடுமை என்று உணர்ந்திருக்கிறார்கள். அதனால நீங்க கடன் வாங்கினீங்கன்னா குறைஞ்ச வட்டி இருக்குன்னு சேர்த்து போட்டுருவான். சேர்த்து போட்டு முஸ்லிம்கள் வாங்குவாங்களா? எங்களுக்கு வட்டினா கூடாதுன்னு ஒதுங்குவோம்ல, உடனே அவனை சுருட்டிக்கிறான். போக வேண்டியவங்களுக்கு எல்லாம் போனதுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு என்று நாங்கள் பல கோடி நிதியை ஒதுக்கினோம், அபுல் கலாம் ஆசாத் அறக்கட்டளை என்ற பெயரால், பவுண்டேஷன் பெயரால் அள்ளி அள்ளி வழங்க இருந்தோம், ஆனால் இவர்கள் பெற மறுத்து விட்டார்கள், இவர்கள் வட்டி என்ற காரணத்தினால் பெற ஒதுங்கி விட்டார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று மாநிலத்திற்கு வந்த 15 கோடியை திருப்பி மத்திய அரசாங்கத்தை அனுப்பிவிட்டோம். அனுப்புறாங்க, திட்டம் போட்டு இந்த சதியை செய்யறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அரசு அலுவலகங்கள்ல முஸ்லிம்களுடைய விண்ணப்பங்கள் வருதா, இவன் யாரு, ஒரு அப்துல் காதர் நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆகலாமா, ஒரு கிளர்க்கா உள்ள வரலாமா, ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா நுழைஞ்சிடலாமா, அது எப்படி நம்மளால விட முடியும் அப்படின்னு இவன் மேல உட்கார்ந்துகிட்டு முஸ்லிம்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தட்டி எறியக்கூடிய ஒரு விஷமத்தனம் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. அதனால் தான் இடஒதுக்கீடுல ஆங்காங்கே ஒரு குளறுபடி வந்துச்சு. அந்த குளறுபடியில நம்ம ரோட்ல நின்று போராட்டம் நடத்தி அதை மீட்டெடுக்கும் போது அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள், நான் அதை சரி செய்கிறேன் அன்றைய மாநில அரசும் இன்றைய மாநில அரசும் பேட்டி கொடுக்குதே. ஏன் இந்த மாதிரி நிலை வருது? இவன் உள்ள உட்கார்ந்து இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இவ்வளவு சதி வலையும் பின்னிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசு அதிகாரத்துல ஓரளவுலையும் முன்னேற்றம் அடையல. அப்ப எங்க எதிர்கால இஸ்லாத்திற்கு சொல்ல முடியுது? இந்த அரசாங்க துறையிலையும் நம்மளால சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா? அரசின் நலத்திட்டங்கள், முஸ்லிம்களுக்குரிய திட்டங்கள், ஒரு பிரசவமான நிலையில் இருக்கிற பெண்ணா, அதே மாதிரி அந்த ஏழை பெண் குழந்தைகளா, அவர்களுடைய கல்வி திட்டங்களா, இவர்களுடைய சலுகைகளா, முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளா இருந்தா அது இந்த ஆட்சியர் அலுவலகத்திலையும் மக்களுடைய சிறுபான்மை நலன் அலுவலகத்திலையுமே ஒரு தனி துறையை அமைத்து எங்கேயாவது வழங்கி இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு விவசாயத்திற்கு ஒரு வாரியம் போடுற மாதிரி, தனி துறையை வைத்திருக்கிற மாதிரி, முஸ்லிம்களுக்கு ஒரு துறை வைத்திருக்கிறானா? சிறுபான்மை துறைன்னு ஒன்று வச்சிருப்பான், அது முஸ்லிம்களுக்கு நினைச்சிடக்கூடாது. முஸ்லிம்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், சீக்கியர்களுக்கும், பௌத்தர்களுக்கும்,
இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறுபான்மை இனத்தவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரு அணி. அதுல எல்லாரும் பயன்பெற்று போவார்கள், நாம மட்டும்தான் பின்னாடி நிக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு அந்த திட்டங்கள் போய் சேராத வகையில இவன் உட்கார்ந்துட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அரசாங்கத்தை பார்த்தால் நம்ம ஒரு பெருநாள் தொழுகை நடத்தணுமோ, இன்னொருத்தன் பெரிய ஊர்வலம் நடத்தும்பா, நடத்திட்டு போ அப்படிம்பாங்க. நம்ம ஒரு பெருநாள் தொழுகை நடத்தணும் வைங்க, பெருநாள் தொழுகை நடத்துறோங்கிற பேர்ல நம்ம எல்லாம் தண்ணி அடிச்சு இருக்கிற மது பாட்டில்கள் கொட்டிட்டு போகக்கூடியவங்களா? பெருநாள் தொழுகை நடத்துறோங்கிற பேர்ல ரத்தம் சிந்துறவங்களா? பெருநாள் தொழுகைங்கிற பேர்ல அங்கெல்லாம் சிறுநீர் கழித்து நாசமாக்குறவங்களா? இந்த இஸ்லாமிய சமுதாயம் கோடி பேர் கூடினாலும் சரி, அந்த இடத்துல கூடினதற்கும் கலைந்ததற்கும் ஒரு அடிச்சுவடு இருக்காது. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு சமுதாயம், ஒரு தூய்மையை கற்பித்த போதனை செய்யக்கூடிய ஒரு முன்மாறி மிக்க சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இவங்களுக்கு பெருநாள் தொழுகைக்கு இடம் கொடுக்க சொன்னா அது சட்ட ஒழுங்கு கிட்டும், மத அடிப்படையில் நாங்க செய்ய மாட்டோம்னு பயப்படுறோம். பயப்படல, திட்டமிட்டு செய்கிறார்கள். அப்போ இந்த அரசு துறைகளும் நமக்கு எதிராக இருக்கிறானா? இங்கேயும் எதிர்கால இஸ்லாத் இருக்குன்னு சொல்ல முடியல. இதையும் தாண்டி கொஞ்சம் நம்ம பக்கத்திலையும் பாருங்க, நம்ம பக்கத்திலேயாவது ஏதாவது ஒரு லாஜிக்கல எதிர்கால இஸ்லாத்திற்கு தான் என்பதற்கு இவ்வளவு வழி திட்டத்தை வச்சிருக்கிறோம் என்று லாஜிக்கா சொல்ல முடியுதான்னு பாருங்க. இருக்கிற மார்க்கத்திலேயே நாம தான் ரொம்ப பின்தங்கி கடைசியில வந்த மார்க்கமாக இருக்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இஸ்லாம் தான் இயற்கை மார்க்கம் என்று இருந்தாலும் அதை ஒவ்வொரு தூதரும் புனர் நிர்மாணம் செஞ்சாங்கல்ல, அந்த புனர் நிர்மாணம் செஞ்ச வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் இந்துக்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் தாண்டி ஒரு 1400 ஆண்டுகளாகத்தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கிற மார்க்கங்கள் எல்லாம் ஒரு கடைசியா இருக்குதா? அந்த புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட வகையில இந்த சீக்கியத்தெல்லாம் விட்டுருங்க, இந்த மற்ற மார்க்கங்களை கணக்கில் எடுத்து பார்த்தால் இது ஒரு கடைசியா தெரியுது. அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் எங்காவது உலக அரங்கில ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாவட்டத்திலையும் முஸ்லிம் கல்விக்கூடங்கள் உருவாக்குறதையே கொள்கையா வச்சிருக்கிறோமா? அப்ப நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கிறது, ஒரு மருத்துவமனை அமைக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய நல திட்டங்களை முஸ்லிம்களுக்கு இன்ன பிற மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது, சிறுவர் இல்லங்கள், சிறுமியர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இது மாதிரியான நல காப்பகங்கள், பெண்கள் காப்பகங்கள் என்று உலக அரங்கில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த சமுதாயத்துல ஜாஸ்தியா இருக்குது? கிறிஸ்துவ சமுதாயத்துல தான் ஜாஸ்தியா இருக்குது. அந்த சேவை மனப்பான்மை என்று கணக்கில் வைத்து பார்த்தால் பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வகையில, பெண்கள் தள்ளாத முதியவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வகையில, இந்த சேவை மனப்பான்மை மிக்கக்கூடிய வகையில எதை எந்த மனுஷன் போய் அண்ட மாட்டானோ, ஒரு தொழுநோய் இருக்கும் நம்மால் போய் நிப்பான கிட்ட, இந்த கிறிஸ்தவம் போய் நிக்கான். அந்த மாதிரி மிஷனரி ஒர்க் என்று பார்த்தால் இந்த உலக அரங்கில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அதை சொல்லி தந்த ஒரு மார்க்க இஸ்லாம். ஆனால் பின்தங்கக்கூடியவர்களாகவும் இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? அப்ப இந்த மாதிரி பின்தங்கிய முஸ்லிம்கள் எதிர்கால இஸ்லாமியர்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதுல ஏதாவது முகாந்தரம் தெரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறப்பணிகள், அர்ப்பணிப்பு தன்மைகள், சமூக சேவைகள், நம்ம செய்யற ரத்த தானங்களா இருக்கட்டும், மருத்துவ முகாம்களா இருக்கட்டும், கண்தானமாக இருக்கட்டும், உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த அதிவிரைவில் செய்யக்கூடிய அவசர சிகிச்சைக்கான உதவிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட புரட்சியின் காரணமாக அதனால் அதன் விளைவால் இன்றைக்கு ஒரு சிறுமியர் இல்லமோ, ஒரு சிறுவர் இல்லமோ, ஒரு முதியோர் இல்லமோ, ஒரு பெண்களுக்கான காப்பகமோ, அதே மாதிரி ரத்தனான கொடையாளர்களை உற்பத்தி செய்து உருவாக்கி அதிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கலாம். மற்ற மாநிலங்கள் இருக்குதா? இந்திய அளவில் இருக்குதா? உலக அரங்கில் இருக்குதான்னு பார்த்தா அதுலயும் கம்மியா இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது மதமாற்றம் பண்ணுவதற்கு இப்ப எதிர்கால இஸ்லாத்திற்கு சொல்றதா இருந்தா இன்னைக்கு 702 கோடி மக்கள் தொகை உலகத்துல இருக்குதா? 702 கோடி, இன்னைக்கு 710 12 கோடி எல்லாம் தாண்ட போகுது கூடிய விரைவில். 702 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இன்னும் ஒரு 20 ஆண்டுகள்ல நாம ஒரு 350 கோடி ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம லாஜிக்க வச்சு பார்த்தா இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வர வைக்கணும்ல, அவனை மத மாற்றம் பண்ணணும்ல. அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா?
அதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? அப்படி செலவு பண்ண சொல்லி மார்க்கம் சொல்லல. அப்படி ஏதாவது நாம ஆள் பிடிச்சு, அதாவது காசு கொடுத்து ஆள் சேர்க்கிறோமா? அப்படி சேர்க்கிறவங்க நம்ம சமுதாயம் இல்ல. கிறிஸ்தவ சமுதாயத்துல தான் காசு கொடுத்து ஆள் சேர்க்கிறாங்க. ஆனா அந்த சமுதாயமாகவும் நம்ம இல்ல. அப்ப காசு கொடுத்து ஆள் பிடிக்கிற வேலையை நம்ம செய்யல, மிஷினரி ஒர்க்கும் செய்யல. இருக்கிற புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட மார்க்கத்தில் கடைசியா வேற இருக்கிறோம். அறப்பணிகளும் நம்மள்ட்ட கம்மியா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தால் நம்மளை நோக்கி யாராவது இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஏற்றவாறு நம்ம கோட் சூட்டு போட்டு நம்ம கல்வி மாணவ மக்கள்கிட்ட இருக்கிறோம். எல்லாரும் பட்டதாரியாக வளம் வந்து நாங்க பெரிய கிராஜுவேட், எங்க மார்க்கத்தில் நுழைஞ்சீங்கன்னா நீங்களும் பெரிய கிராஜுவேட் ஆயிருவீங்க என்று சொல்ற வகையிலேயாவது நம்ம இருக்கிறோமா என்று பார்த்தால் அதுலயும் இல்ல. ஏன் உலக அரங்க விடுங்க, இந்திய அளவுல 22 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்ம முஸ்லிம்கள்ல 14 கோடி பேர் கையெழுத்தே போட தெரியாது. இத நம்ம நாட்டு லட்சணம், நம்ம முஸ்லிம்களுடைய நிலைமை. அப்ப கல்வியிலையும் பின்தங்கி இருக்கிறோமா? படிச்சவன் பக்கத்துல இருக்கிறான். கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி படிச்சிருக்கிறான்? பல பல்கலைக்கழகத்துல கரபுரண்டு நிக்கிறான். எல்லா துறைகளையும் மிஞ்சி இருக்கிறான். டாக்டர்களா, இன்ஜினியர்களா, வக்கீல்களா, நீதிபதிகளா அவன் போய் நிக்கிறான். நமக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப கல்விமான்களா நம்மள இல்ல. நம்ம மக்களை பத்தி எப்படி தொலைக்காட்சியில காட்டுறான்? நமக்குன்னே வளமையான ஒரு டிரெஸ் இருக்குதுல்ல, பச்சை தலப்பா, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு குள்ளா மாதிரி போட்டுட்டு கழுத்துல பெரிய ஒரு தாயத்தை தொங்க விட்டுட்டு சாம்பிராணி அடிக்கிற மாதிரியே காட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? கறிக்கடைக்காரன் மாதிரியே காட்டுறது. இப்படியே தொலைக்காட்சியில காட்டி காட்டி முஸ்லிம்களா ஏதோ செருப்பு கடைக்காரனா இருப்பான், ஒரு பெல்ட் கடைக்காரனா இருப்பான், ஒரு மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அல்லது ஒரு கறிக்கடைக்காரனா இருப்பான், அல்லது ஏதாவது சாணப்பட்டியில உழைப்பான், அல்லது ஓடு சுமத்துவான், அல்லது மூட்டை சுமப்பான், அல்லது கைவண்டி இருப்பான், கஷ்டப்படுவான். இப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறமே தவிர கிராஜுவேட்டா இருக்கிறான்னு பேர் வாங்கி இருக்கிறோமா? இல்ல. அப்ப கல்வியில பார்த்தாலும் எதிர்கால இஸ்லாத்திற்கு முகாந்திரத்தை காணோம். அறப்பணிலையும் இல்ல, அர்ப்பணிப்புலையும் இல்ல, அள்ளி வழங்கவும் இல்ல. நமக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளையும் சதி வலைகளையும் பார்த்தா முகாந்திரமே இல்லை என்று நம்ம லாஜிக்கு சொல்லுது. ஆனால் இவ்வளவு சதி வலைகளுக்கு நடுவுல பின்னப்பட்டிருக்கிற நாம, நமக்கு போடப்பட்ட சதி வலைகளுக்கு நடுவுல அதையும் தாண்டி வீரியமாக தப்பிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய நாட்டத்தினால் இந்த உலக அரங்களை இஸ்லாத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்தான்னு பார்த்தா லாஜிக்ல இதெல்லாம் பொருந்தவே செய்யாது. இந்த சதி வலைகளை எல்லாம் நீங்க கணக்கு போட்டு வச்சா, மீடியாவுடைய பயங்கரவாதத்தை கணக்கு போட்டு வச்சா, இந்த அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சிகளை கணக்கு போட்டு பார்த்தா நாமெல்லாம் எதிர்கால இஸ்லாத்திற்கு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில், ஒரு உயரிய சக்தியினுடைய நாட்டத்தின் அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி ஒரு சிறந்த மார்க்கமாக கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. அதன் வளர்ச்சி எந்த அளவுக்கு போகுதுன்னா, உலக அரங்குல வாட்டிகன் சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய ரோமன் கத்தோலிக் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஆண்டவராக கருதப்படக்கூடிய போப்பாண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. இன்றைக்கு 17% கிறிஸ்தவர்கள் இருந்தால் 19% முஸ்லிம்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் என்று அவர் பட்டியல் போடுகிறார். எந்த அளவிற்கு பட்டியல் போடுறாருன்னா, பிரான்ஸ் நாட்டில் தொழுகிறதற்கு பள்ளி வாசல இடம் பத்தாத காரணத்தினால சர்ச்சில் இடம்லாம் காலியா கிடக்குது, காத்து வாங்கிட்டு இருக்குது. அந்த கிறிஸ்தவர்கள் சில பேர் நாத்திகனா போறான், சில பேர் இஸ்லாமியனா மாறி போறான். இப்படி மாறுற மாற்றத்தை பாருங்க. அந்த போப்பாண்டவர் சொல்றாரு, சில பிரான்ஸ்ல சில கிறிஸ்தவ ஆலயங்கள் கூட பள்ளிவாசல்களுக்காக வேண்டிய அந்த இடம் வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறாங்க. நிலைமை பத்தீங்களா? மாற்றத்தை பாருங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா, பிரிட்டன் நூலகத்தில் இருந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. 2030 வருடத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், 5 லட்சம் பேர் கிறிஸ்துவர்கள் எப்படி மாறு போகிறார்கள் என்றால் 2030 இருக்கிற வேகத்தை வச்சு அவன் சொல்றான். பிரிட்டன்ல சொல்றாங்க, 2030 ஆண்டு வரும் பொழுது இந்த கிறிஸ்துவத்தில் இருந்து 5 லட்சம் பேர் இஸ்லாமியர்களாக மாறிவிடுவார்கள்.
12 ஆண்டுகளில் 1200 பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மாறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அட வாரத்துல ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வர வேண்டிய வேலை. சர்ச்சுக்கு வர்றது கூட கஷ்டமா சிரமமா? அங்க போய் நிக்கிறதுல ஏதாவது விலங்கு மாற்ற வேலையா? ஒரு நாள் பட்னி கிடக்கிற வேலையா? அதுவும் இல்ல. மேனாமினிக்க போயிட்டு கலர் கலரா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு இடம். அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான்னு காத்து வாங்கி அதையெல்லாம் பள்ளிவாசலா மாத்துறாங்க. 1200 தேவாலயங்களும் 2030 பள்ளிகளாக மாற்றப்படுங்கிறான். அது மாதிரியான ஒரு சீர்திருத்தத்தையும் மறுமலர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்துறான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா பிரேசில்ல சொல்றாங்க 2000 ஆண்டில் புள்ளி விவரப்படி அந்த பிரேசில்ல மட்டும், அந்த அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் உள்ள ஒரு பகுதி, பிரேசில்ல மட்டும் 27,239 முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த ஆய்வை பார்த்தால் 27,239 முஸ்லிம்கள் 15 லட்சம் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். எப்படி மாற்றம் பாருங்க. மாறிட்டு இருக்கிற பட்டியல் அறிவிக்கிறானா? இது மாதிரி உலக அரங்குல இந்த சதியெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அவன் அப்படி இப்படி சதியை கிளப்புறான், சூழ்ச்சி பண்றான், ஒழிக்க பாடுபடுறாங்கிறோம்ல. எல்லாத்துக்கும் ஏன் இந்த தூண்டுதல் வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் அதிவிரைவா பரவிட்டு இருக்குது. இதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. கட்டுக்கடங்காத வளர்ச்சியை நோக்கி ஓடுறான். இந்த முன்னேற்றத்தை தடுக்கணும்னா ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிதான் பன்முனை தாக்குதலை நோக்கி இஸ்லாமியர்களை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்வோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே அனைவராலும் ஒருத்தர் சூழ்ச்சி செய்யப்படுறான்னு சொன்னா, அனைத்து சமுதாயத்தாலும் ஒருத்தர் சூழ்ச்சி செய்யப்பட்டும் அவன் மிகைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான சத்தியவான். உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கிடைச்சிருக்கிற கிரெடிட் என்ன? இதுதான் கிரெடிட். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் அமைத்தும் கொடுத்திருக்கிறான். எப்படி சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே முஹம்மதே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இந்த கொள்கையை எடுத்துச் சொல்கிற பொழுதெல்லாம் ஏராளமான சதிவலைகள் பின்னப்பட்டு, ஊர் விளக்கம் செய்யப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு, கொலை செய்யப்படுவார்கள். ஏராளமான சதிகளுக்கெல்லாம் தள்ளப்படுவார்கள். இப்படித்தான் எல்லா தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். பிறகு பெரிய வளர்ச்சி வந்தது, மறுமலர்ச்சி அடைந்தது. இதுதான் நான் ஏற்படுத்திய வழிமுறை. சத்தியத்தை சொல்ல வந்தா எல்லா தரப்பிலிருந்து எதிர்ப்பு வரும், எதிர்ப்பார்கள், அழிப்பார்கள், ஒரு உங்களை எல்லாம் தொடச்செடுக்கலாம் நினைப்பார்கள். இதே மாதிரி தான் முகமதே உனக்கும் வரும். என்னுடைய இந்த வழிமுறையில் எந்த மாற்றத்தை நீ பார்க்க மாட்டாய், உனக்கு இதே நிலைமை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிதான் இந்த இறை தூதுத்துவம் கொடுத்தான். இந்த தூதுத்துவ செய்தியை கொடுத்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன? அந்த அரபு தீபகற்பத்தினுடைய வளர்ச்சி என்ன? வளர்ச்சி என்னங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பத்ர் யுத்தத்தினுடைய முந்தைய தினத்துல, அன்றைய இரவுல, பத்ர் யுத்தம் காலையில் நடக்குது, அன்றைய இரவு, அதற்கு முன்னால் உள்ள அந்த இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விடு. நீ இந்த சமுதாயத்தை, இன் தூலிக ஹாதிஹில் இஸாபா, இந்த சிறு கூட்டத்தை, எப்படி கூட்டம் பாருங்க, இஸ்லாமிய வளர்ச்சி என்னன்னு பாருங்க, இந்த சிறிய சொற்பமான கூட்டத்தை நீ அழித்தால், லன் துஅபது ஃபில் அர்ள், இறைவா, இந்த உலகத்தில் நீ ஒரு காலம் வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குறதுக்கு ஒரு உசுறு மிஞ்சாது, எனவே நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்று இறைவா என்று பிரார்த்தனை செய்தார்கள். செய்யக்கூடிய வகையில் தான் இருந்தார்கள். ஆனால் 23 ஆண்டுகால புரட்சி, அந்த தௌஹீது எழுச்சி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த இஸ்லாமிய புரட்சியின் மாற்றம் அந்த அரபுலக தீபகற்பத்தில் அறிவிக்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ ஐ யுஅபத ஃபீ அர்லிக்கும் ஹாதா, ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை விட்டும், நீங்கள் எல்லாம் இறைவனை வணங்குவதிலிருந்து உங்களை திசை திருப்புவதை விட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான் என்று சொன்னார்கள். இதுதான் வளர்ச்சி, இதுதான் புரட்சி. அது மாதிரியான எழுச்சியை அல்லாஹ் இன்றைக்கு அப்படி உலக அளவுல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா, எப்படி இந்த மாதிரியான முன்னேற்றத்தை காண முடியுது? ஏன் இஸ்லாத்தை நோக்கி இவ்வளவு ஈர்ப்போடு வருகிறார்கள்?
அந்த வருவதற்கான லாஜிக்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லையே என்று பார்த்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அதற்கு பதில் சொல்கிறது. இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையும் அந்த கோட்பாடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையும் அவர்கள் வழிகாட்டிய தத்துவங்களும் அவர்கள் போதித்த அந்த பொன்மொழிகளும் அதுதான் இஸ்லாத்தை நோக்கி ஏராளமான மக்கள் படையெடுக்க காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். முதல் அம்சம் என்னவென்றால் இந்த மார்க்கம் சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அதுதான் எல்லா மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்கி இருப்பதற்கு தனித்திருப்பதற்கு மிக முத்தாய்ப்பான ஒரு காரணமாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தின் போதனை என்ன? நீ இந்த வேதத்தை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டும், சிந்திக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு ஞானம் பிறக்கவில்லை என்றுதான் அவனுடைய சிந்தனைக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு ஒருத்தன் பைபிளை பத்தி கேட்கறான், என்னங்க இதுல ஆபாசத்துல இருக்குதே, இது மோசடி இருக்குதே, இதுல முரண்பாடு இருக்குதே, நீ இன்னும் பரிசுத்த ஆவி உந்தப்படவில்லை, உனக்கு பரிசுத்த ஆவி வரவில்லை. எனக்கு வந்து இருந்ததால் இது மனுஷ ஆவியின் அடிப்படையில் படிக்க கூடாது, தேவ ஆவியின் அடிப்படையில் படிச்சா புரிஞ்சுக்கும். உனக்கு அந்த ஆவி வரல. இந்த ஆவி குக்கர்ல போட்டா அவர் ஆவியா? அதெல்லாம் கேட்காத, உனக்கு அந்த ஆவி வரல, நீ சிந்திக்காத. பழைய ஏற்பாடு தெரியுமா? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும், சிந்திக்காதே அப்படின்னு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மமு உம்யானா, அதை நோக்கி செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள், சிந்திப்பார்கள். அல்லாஹ் சவால் விடுறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன், இந்த வேத வரிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய சிந்தனைகளுக்கு பூட்டு போடப்பட்டிருக்குதா? ஏன் சிந்திக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சவால் விடுறான்னா, ஃபர்ஜில் பஸர், வானத்தை நோக்கி பார், எப்படி படைச்சிருக்கான்னு பாரு. ஹல் தராமின் புத்தூர், எங்கயாவது ஓட்ட ஓடிசல் இருக்குதா? சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைன், மீண்டும் ஓடுவோம் பாரு, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாரு. நீ உன் இறைவனுடைய படைப்புல என்னத்தை குறைய பார்க்க முடியும் சொல்லு என்று சவால் விடக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் இருக்குது. சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினாலதான், கேள்வி கேட்க தூண்டக்கூடிய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மார்க்கத்தை நோக்கி அலையலையாக வருகிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சகோதரர் அவர் ஆன்லைன் pj.com இணையதளத்தை பார்வையிடுகிறார். அவருக்கு கிறிஸ்தவர்கள் மீது சற்று கோபம். என்ன கோபம்? அவர்கள் மக்களிடத்துல மதமாற்றம் செய்யறாங்க, காசு கொடுத்தெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. ஒரு இந்து சகோதரர் அவர் என்ன செய்யறாரு, அந்த இணையதளத்தை பார்வையிட்டு அதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்லைன் pj.comல இந்த தளத்துல நாம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் ஒரு விவாதம் செஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களோடு இந்த விவாத கலந்துரையாடல் நடத்திருக்கிறாங்க, பைபிள் இறைவேதமான ஒரு விவாதம் பண்ணிருக்கிறாங்க, அதை பார்த்து பாடம் பண்ணி குறிப்பெடுத்து கிறிஸ்தவர்கிட்ட போய் கேள்வி கேட்போம்னு போறாரு. படிச்சாரா, குறிப்பெடுத்தாரா? இதே சிந்தனை, கேள்வி கேட்கணுங்கிற சிந்தனை அவரை தூண்டி விடுது. நேரா போய் கிறிஸ்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஒன்னும் பதில காணோம். அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? நீங்க தௌஹீத் ஜமாத்தா? தௌஹீத், நான் ஜெயசங்கர் பா என் பேரு. ஓ நீங்களா? அப்படியா? அது அப்படித்தான், வேதம் என்றால் அப்படித்தான் இருக்கும். உங்களுடைய பாஷை வேறு, எங்களுடைய பாஷை வேறு, முடிஞ்சிச்சு. இதான் பதில். பார்த்தான், இவன்ட்ட சரக்கு இல்ல, வெளியே வரான். இந்த சகோதரர் என்ன பண்றாரு, திருக்குரான் இறைவேதம் ஆண்டு ஒரு விவாதம் நடந்துச்சுல்ல, திருக்குரான் குறித்த விமர்சனங்கள் வச்சு கேட்டாங்கல்ல, அந்த கேசத்தை கொடுங்க, கொடுத்தாச்சு. அதை பார்க்கிறாரு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில்கள், சிந்திக்க தூண்டக்கூடிய வகையில பதில்கள், அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான வாதங்கள், அதெல்லாம் விளக்கங்கள் பார்த்துட்டு இதே தன் சமுதாயத்திலையும் போய் கேட்கிறார். யார்ட்டையும் பதில காணோம். தன் பெற்றோர்கிட்ட கேட்கிறார், பதில காணோம். இறுதியாக அல்லாஹ்வின் கிருபையால் இப்படியெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு வேலை கொடுத்து என்னை செவ்வையான ஒரு மார்க்கத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது, எனவே நான் சத்திய இஸ்லாத்திற்கு வருகிறேன் வரார். இந்த சத்திய இஸ்லாத்தை நோக்கி இன்றைக்கு நுழைகிறார். இது மாதிரி சிந்தனைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு எல்லாரும் ஈர்க்கப்பட்டு ஓடி வருகிறார்கள். இரண்டாவது என்ன காரணம்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரன் படிக்காதவனாக இருக்கலாம்,
பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனாக இருக்கலாம், கல்லூரிக்கு போய் பட்டம் வாங்காதவனாக இருக்கலாம். ஆனால் ஒரு டீ கடையில வேலை பார்க்கக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் படைப்பினம்னா என்ன, படைத்தவன்னா என்னங்கிற வித்தியாசம் தெரியும். எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய காலையாவது விழுவானா? படைப்பினங்களை போய் சாஷ்டாங்க செய்வானா? அவர்களுக்கு சிரம்பணிவானா? செய்ய மாட்டான். அட ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியுது இந்த கேட்கிற அறிவையும் பார்க்கிற அறிவையும் சிந்திக்கிற அறிவையும் சுமந்திருக்கிற இந்த தலை, இந்த கிரீடம் யாருக்காகவும் சாஷ்டாங்க செய்யாது, என்னை படைத்த இறைவனை தவிர என்று இவன் நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய செயற்கைக்கோளை எல்லாம் உருவாக்குவதற்கு பாடுபடக்கூடிய விஞ்ஞானிகள், அந்த செயற்கைக்கோள் உருவாக்கத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட தத்துவங்களை எல்லாம் படித்திருக்கக்கூடியவர்கள், அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றான்? இதை உருவாக்கி அனுப்புவதற்கு இதற்கு எரிபொருள் தேவைங்கிற சிந்தனை உள்ள இந்த சயின்டிஸ்ட், அப்புறம் பாருங்க அவனுடைய புத்தி மழுங்குது. இந்த விண்ணுலக பாதையில் அது செல்கிற பொழுது எதிரில் இடைஞ்சல் எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? எந்த செவ்வாய் கிரகமோ எதுவோ தடுத்துடக்கூடாது இல்லையா? அந்த பாதையில இடையூறு வராமல் இருப்பதற்கு நான் இந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு சாணத்தை உருண்டை போட்டு அதுல வைக்க போறேன். சாண உருண்டையில ஒரு பூ போட்டிருக்காங்கல்ல, அதான் கடவுளாம். இந்த சாண உருண்டை ஆசீர்வாதம் செய்தால்தான் இந்த ஃபைல்கள் எல்லாம் ஓகே ஆகும். ஓகே ஆனா தான் இந்த செயற்கைக்கோள் அந்த ஏவுகணை எல்லாம் விண்ணில பறக்க விட முடியும். அப்படி அனுப்பிச்சாதான் அது எந்த இடையூறு இல்லாம போகுமா? அட ஏவுகணைக்கு எரிபொருள் இல்லாட்டி போகாதுன்னு தெரிஞ்ச இவனுக்கு சாணத்திற்கு இந்த சக்தி கிடையாதுன்னு தெரியல. பாத்தீங்களா? இதுதான் வித்தியாசம். படிக்காத இவனுக்கு தெரிஞ்ச புத்தி கூட படிச்ச அவனுக்கு தெரியலையே, சிந்திக்க வரலையே, சிந்தனையை தூண்டலையே. இத பாக்குறாங்க. ஒண்ணுமே படிக்கல, அறிவார்த்தமா பேசுறாங்களே, தர்க்கம் பண்றான், அறிவுபூர்வமா வாதம் பண்றான். கடவுளே இல்லைன்னு தன்னை அறிவாளி மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. இவங்களுக்கு பேர் பகுத்தறிவாதிகளாம். இவங்கதான் பக்கா மடையர்கள் பேர் வைக்கலாம். இவன் பகுத்தறிவாதி. ஏன்? கடவுளை கண்டவர் இல்லை, கண்டவர் சொன்னதும் இல்லை அப்படின்ட்டு இவன் மக்கள்கிட்ட கிளம்பினாங்கல்ல. இவர்கள்ட்ட ஒரு விவாதம் நம்ம நடத்தணும். கடவுளை கண்டது இல்ல, கண்டவர் சொன்னது இல்லைன்னு சொல்ற, சரி விடு, கடவுளே இல்லைங்கிறியா அப்படின்னு பேசுறோம். பேசக்கூடிய நேரத்துல கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவங்க சொல்ற தத்துவம் என்ன தெரியுமா? நான் உலகத்தில் அந்த புத்தகத்தை படித்தேன், இந்த புத்தகத்தை படித்தேன், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இப்படி சொன்னார், அந்த ஆண்ட்ராய்ட் இப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், அள்ளி அள்ளி விடுறாங்க. எல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, கடவுளே இல்லைங்கிறீல, இந்த உலகம் எப்படி உருவாச்சு? ஆரம்பத்திலிருந்து பேசுவோமே, எல்லாத்தையும் அழிச்சிருங்க, முதல்ல இருந்து வருவோம். சரி ஓகே, கடவுள் எப்படி உண்டாச்சு? அது ஒரு புவியெடுப்பில் உண்டாச்சு. வெடிச்சுதா? ஆமா. பத்த வச்சது யாரு? காரணம். ஆஹா, இப்படி ஒரு கேள்வி இருக்குதோ? அதுக்கு ஏன் அல்லாண்டு பேர் வைக்கிறீங்க? எக்ஸ் பத்த வச்சதுன்னு சொல்லுங்க. நீ எக்ஸ்ன்னு சொல்ல தயங்குறிய, ஒரு சக்தி பத்த வச்சது வெடிக்க வச்சதுன்னு சொல்றிய, அதை தாண்டா நாங்க கடவுள் நம்புறோம். இது என்ன கொள்கைன்னு தெரியலையா உனக்கு என்று அந்த விவாதத்துல நிரூபணமாக்கி இன்றைக்கு நாத்திகர்லாம் ஆடி போய் நாங்க சரியா குறிப்பிடுக்கல, மீண்டும் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து விவாதத்து வரன்னு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணது? பகுத்தறிவு பகலவனால் உருவாக்கப்பட்ட பெரியார் திராவிட கழகம், அவங்க பெயரால் உருவாக்கப்பட்ட கழகம், ஆராய்ச்சி பண்ணி மாண்டு போய் இப்ப மீண்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க. மறுபரிசீலனைக்கு போயிருக்கிறாங்க. போகட்டும், மீண்டும் வரட்டும். ஆனால் நிலைமை என்ன? இந்த விவாதத்துல தர்க்க ரீதியாக வாத பிரதிவாதிகள் வச்சதெல்லாம் பெரிய சயின்டிஸ்டுகளா? எழுத படிக்க தெரியாத நிலையில் உள்ள சகோதரன் கூட சொல்லுவான், இந்த மைக் இங்க இருக்குது, இத ஒருத்தன் உருவாக்கினவன் இல்லாம தானே வந்ததுன்னு நான் சொன்னா நான் முட்டாள். இத உருவாக்குற ஒருத்தனால் தான் இது உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாதான் நான் பகுத்தறிவாதி. இந்த வானம் இருக்குது, பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்கிறது, இதையெல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் ஒருவன் தான் என்று நம்புறவன் தான் பகுத்தறிவாதின்னு சொல்லி, இருக்கிறதை வைத்து இல்லாத நம்புறவன் தான் பகுத்தறிவாதி என்கிற தத்துவத்தை இஸ்லாம் சொன்னதை இந்த உலகம் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறான், எதிர்பார்க்கிறான். அதனால் ஈர்த்து கொண்டு உள்ளே வருகிறார்கள். அது மட்டுமா, இஸ்லாமிய சட்டங்கள் எப்படிப்பட்ட ஈர்ப்பு தன்மையை கொண்டதா இருக்குது? யாரெல்லாம் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார்களோ, எந்த காரணத்தை எல்லாம் சொல்லி இஸ்லாத்தை கேவலப்படுத்தினார்களோ அதில் ஒரு சட்டம். எதை சொல்லி கேள்விப்படுத்தினாங்க?
இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி பேசுகிற பொழுது இவர்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள், பெண்ணினத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாமிய சட்டத்தை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையா வருவதற்கு என்ன காரணமா இருக்கு தெரியுதா? இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நம் சமுதாயத்திலே கணக்கெடுத்து பார்த்தால் பெண் குழந்தை பிறந்த உடனேயே அதை தொட்டில் பருவத்திலேயே அதை குழி தோண்டி உயிருடன் புதைக்கக்கூடிய பெண் சிசுக்கொலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களா? அந்த குழந்தைக்கு விசிறி வேகத்திலே விட்டு மூச்சு திணறலை ஏற்படுத்தி கொலை பண்ணக்கூடியவர்கள் முஸ்லிம்களா? நெல் தானியத்தை கொடுத்து கொலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களா இருக்கிறாங்களா? பெண் குழந்தை பிறந்தால் பரக்கத்து என்ற தத்துவத்தை சொல்லி, அது நற்செய்தி என்று சொல்லி, உனக்கு பெண் குழந்தை பிறந்து அது 2 பெண் குழந்தையை நீ வளர்த்து அதற்கு நீ ஒழுக்கத்தோடு அவரை உருவாக்கினால் அந்த பெண் குழந்தைகள் நரகத்திலிருந்து உன்னை காக்கும் திரையாக இருப்பார்கள் என்ற ஒரு தத்துவத்தின் மூலம் இந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்கின்ற ஒரு மார்க்கமாக உன்னத மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் சாரை சாரையாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இன்றைக்கு பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அறிவிக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னார்கள். அந்த தத்துவத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அதே போல இந்த பெண்களுக்கு ஆடை அலங்காரங்களை பொறுத்த மாட்டிலே முகங்களையும் கை மணிக்கட்டு வரைக்கும் நீங்கள் திறந்து விடலாம், மற்ற அனைத்தையும் மறைத்திருக்க வேண்டும்ங்கிற சட்டத்தை சொன்னால் இது பெண் அடிமைப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ் எப்படி மாற்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தத்துவமே என்ன? இது நான் உருவாக்குன மார்க்கம், நான் பிறப்பித்திருக்கிற சட்டம். மனிதனுடைய கஷ்ட நஷ்டத்திற்கு ஏற்றவாறு நான் வகுத்த சட்டத்தை நீ விமர்சனம் பண்ணுவியா? யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுகிறீர்களோ ஓ நாவிலிருந்தே இதற்கு இதுதான் தீர்வுன்னு சொல்ல வைக்கிறோம் பாரு. அப்படி எல்லாம் ஏற்படுத்துறான். எந்த மாதிரி ஏற்படுத்துறான்னா, இன்றைக்கு பெண் இனம் பாலியல் பலாத்காரம் என்ற பெயரால் கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு நாசமாக்கப்படுகிறார்களே, அந்த பெண் இனத்திற்கு எதிராக, அந்த கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பரிக்கின்ற ஒரு கும்பல் டெல்லியில இருந்து ஒரு பக்கம் காஷ்மீர் வரைக்கும், இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் வெடிக்குது. அது எப்படி கற்பழிக்க போச்சு, இந்த பெண்ணை எப்படி மானபங்கப்படுத்த போச்சு என்று இந்த போராட்டம் வெடிக்குது. வெடித்த போராட்டத்திற்கு விளைவு என்ன தெரியுமா? அதற்கு தீர்வு என்ன தெரியுமா? 2 கட்ட தீர்வை ஆய்வாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அரசியல்வாதிகள் அறிவிக்கிறார்கள். ஒரு தீர்வு, இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், குற்றங்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகள் அதிகபட்ச தண்டனையா இருக்கணும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். எந்த இஸ்லாமிய சட்டத்தை காட்டுமிராண்டி சட்டமாக விமர்சனம் செய்தார்களோ, அதை கொடுமைத்தனமான சட்டமாக, கொடூரமான சட்டமாக ஏளனம் பேசினார்களோ, அவர்களே இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள சட்டம் இந்தியாவுக்கு வந்தா மட்டும்தான் நாடு உருப்படும் சொல்லக்கூடிய வகையில இந்த நாட்டில் இஸ்லாமிய சட்டம் வேண்டும்ங்கிற நிர்பந்தத்தில் தள்ளப்படுகிறார்கள். ஏன்? இந்த நாட்டின் சட்டத்தை பார்த்து அவன் சிரிக்கிறான். கொலைகாரனுக்குள்ள கூட மரண தண்டனை கிடையாது, கொலை பண்றவனுக்கு கூட மரண தண்டனை கொடுக்க தகுதி இல்லாத சட்டத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒருத்த கொலை பண்ணிட்டானா விசாரணை நடக்கும். எப்படா கொலை பண்ண? மிரட்டி கொலை பண்ணையா, திட்டி கொலை பண்ணையா, கோபத்துல கொலை பண்ணையா? கோபத்துல கொலை பண்ண, அப்ப செல்லாது, போயிட்டு வா, விடுதலை. இன்னொருத்தன் வருவான், நான் கோபத்துல கொலை பண்ணல, பல நாள் திட்டம் போட்டு கொலை பண்ண. சரிப்பா, நீ பல நாள் திட்டம் போட்டு கொலை பண்ணையே, நீ நாசமா தொலைஞ்சு போடான்னு சொல்லி கொன்னையா, யதார்த்தமா கொல்லணும்னு நினைச்சு கொன்னையா? இல்ல யதார்த்தமா கையில குத்தணும்னா கழுத்தை காட்டினா செத்துட்டான், அப்ப உனக்கு தூக்கு தண்டனை இல்ல. இல்ல செத்து தொலைடா நாயன்னு சொல்லிதான் கொன்ன இல்ல. அதாவது சாட்சி இருக்கா? 4 சாட்சி இருக்கு, சாட்சியோட வச்சுதான் கொன்னான். ஓகே, சாட்சியும் இருக்குது, இவனும் ஒத்துக்கிட்டான். இப்ப என்ன? ஏசியில இருக்கிற ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்புங்க, கருணை மனு. அவரு பாப்பார், சம்பந்தப்பட்டவர் குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார், பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் இறந்து போனதுக்கு சமமாக இருப்பதால் அவருக்கு விடுதலை கொடுத்துறாங்க. இத பார்த்துட்டு இந்த நாட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மரண தண்டனையே இந்த லட்சணத்துல இருக்குது, இந்த தூக்கு தண்டனை இந்த லட்சணத்துல இருக்குது. இந்த குற்றத்தை எல்லாம் மரண தண்டனைக்கு சமமா கொண்டு வாங்க, சவுதி நாட்டை போன்று கொண்டு வாங்க என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த நிலைக்கு இவன் தள்ளப்படுறான்? பார்க்கிறான்,
சவுதியில பார்க்கலாம் 25 கோடி மக்கள் தொகை கொண்ட சவுதி நாட்டுல, சவுதி அரேபியாவுல ஒரு வருஷத்தில் கற்பழிக்கப்பட்டவனுக்கு வழங்கப்படுற தண்டனை, கற்பழிப்பு கேஸ் 12 பேர். நம்ம நாட்டுல நிலைமை என்ன? ஒரு வருடத்தில் கற்பழிக்கப்பட்டவர்களுடைய கேஸ் கணக்குல வந்தது 2450 பேர். எப்படி? அட 100 கோடிங்கிறான், வல்லரசா ஆக போறேங்கிறான், கல்லரசு வல்லரசு ஆக போறேங்கிறான். 2500க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு சம்பவங்களை கொண்ட பாருக்குள்ளே நம் நாடு, பாரத நாடு இருக்கிற லட்சணத்தை பாருங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவனே உணர்றான், இந்த சட்டம் பத்தல, தண்டனையை கடுமையாக்குங்க, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, உறுப்புகளுக்கு உறுப்புகள் என்று தண்டனை வழங்குங்க. பாதிக்கப்பட்டவனுடைய பெற்றோர் சொல்ற தண்டனையை கொடுங்கிறான். எந்த அளவுக்கு? வினோதினி என்ற அபலை பெண் மீது ஆசிட் வீசப்பட்ட பொழுது அவங்க தந்தை இடத்துல பேட்டி எடுத்தார்கள். அவர் தந்தை சொன்னார், ஏன் மக முகத்துல எப்படி ஆசிட வீசினாங்களோ அதே மாதிரி அவன் மூஞ்சி ஆசிட வீசணும், அதனால அவன் துடி துடிச்சு உழுகணும், மருத்துவமனையில அட்மிட் செய்யப்படணும், அதற்கு பிறகு சாகணும், அப்படி கொடுத்தாதான் என் மனசாரும், என் புள்ள மனசாருன்னு சொல்றானே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்கக்கூடிய செயலை அரசாங்கம் நிறைவேற்றினால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. வல் ஜுருஹ கிஸாசுன், இதே காயம் ஏற்படுத்தியவனுக்கு அதே காயத்தை ஏற்படுத்துவது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னதை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வரவேற்கிறான், எதிர்பார்க்கிறான். வர்மா கமிஷன், இன்னைக்கு வர்மாவும் மர்மமா போயிட்டாரு, அதுக்கப்புறம் எந்த கமிஷனை கொண்டு வர போறான்? இதுதான் நம்ம நாட்டினுடைய லட்சணம். அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கறான் கடுமையான சட்டங்கள் வரணும். இன்னைக்கு ஐநாவுல தீர்மானம் போட்டிருக்காங்க போன வாரம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கெல்லாம் கடும் சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போடுறானே. அல்லாஹ் சொல்றான், நீ எதை எதிர்த்தாயோ, நீ எதை விமர்சித்தாயோ ஓனாவில் இருந்தே வர வைக்கிறோம் பார். அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன? யுரீதுனல் யுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், தங்கள் நாவுகளால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தி செய்தே தீர்வான், செய்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு நிரூபணப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பக்கம் இந்த தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என்கிற சட்டம் வேண்டும், இன்னொரு பக்கத்தில் எந்த பெண்கள் புர்கா அணிந்து செல்வதை கொடுமை என்று சொன்னார்களோ இன்றைக்கு அப்படி சொன்னவர்கள் எல்லாம் மறுமொழி, மாற்றுமொழி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மதுரையினுடைய பீடாதிபதியை சார்ந்த மதுரை ஆதீனம் என்கின்ற ஒரு சாமியார் சொல்கிறார், பெண்களுக்கு இது போன்ற கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரத்திற்கு இவர்கள் ஆளாக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பர்தா அணிந்து செல்ல வேண்டும். யார் சொல்றா? ஒரு அப்துல் கார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அல்ல, ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு துறவி, ஒரு சாமியார் சொல்றாரு, ஒரு மதுரை ஆதீனம் என்று புகழ் பெற்றவர் சொல்றாரு, மக்கள் பெண்கள் பர்தா அணிந்து போனால் இந்த மாதிரியான கேவலமான நிலைக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள். உடனே எல்லா மாதர் சங்கமும் பொங்குறாங்க. அப்படி என்றால் நாங்கள்லாம் விபச்சாரிகளா, நாங்கள்லாம் தப்பு செய்பவர்களா, நாங்கள் இச்சத்துக்கு திரியவர்களா, எங்களை பார்த்து எப்படி நீங்க சொல்லலாம்னு கிளம்புறாங்க. மதுரை ஆதீனம் அழகா பேட்டி கொடுக்கிறாரு, நான் உங்களை தப்பாக சொல்லவில்லை, பெண்கள், முஸ்லிம் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, கற்பொழுக்கத்தோடு வாழ அவர்களுக்கு முடிகிறதோ அது மாதிரி அந்த ஆடையை நீங்க அணிங்கன்னு சொல்றேன். உங்களை மட்டும் சொல்லவில்லை, இந்திய நாட்டின் எல்லா பெண்களும் அணியுங்கள் என்று சொல்கிறேன். யாரு? எந்த பெண்களுக்கு பர்தா அணிவது கொடுமை என்ற சிந்தனையில் உள்ளார்களோ அவர்கள் உள்ளமெல்லாம் மாறி போய் இன்னைக்கு வருது. அதே பாஜகவை சார்ந்த பல்வார் சிங் என்கின்ற ஒரு எம்பி சொல்லுகிறார், இந்த மாணவிகள் குட்டை பாவாடை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருவதுதான் இவ்வளவு பலாய்க்கும் காரணம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். ஆண்கள் ரேக்கிங் பண்றதுக்கும், ஈவ் டீசிங் பண்றதுக்கும், கொலை பண்றதுக்கும், கற்பழிக்கிறதுக்கும், மானபங்கப்படுத்துறதுக்கு காரணமா இருக்குது. முதல்ல இந்த ஆடைக்கு கட்டுப்பாடு விதிக்கணும், முறைப்படி ஆடைகளை அணிந்து வர சொல்லணும், அவர்கள் முகத்தை தவிர, கையை தவிர மற்ற அனைத்தையும் மூடி வர சொல்லுங்கள் என்று ஒரு பாரதிய ஜனதா என்பது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானவர்கள், அவர்களுடைய நாவிலிருந்து வருகிறது. இஸ்லாமிய சட்டம் இருந்தால்தான் நாம் எல்லாம் உருப்படியா இருப்போம். எப்படி? இன்னொரு பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒருவர் மும்பாயிலே மாநகராட்சியிலே ஒரு தீர்மானம் போடுகிறார், ஆபாசமாக பெண்கள் ஆடை அணியக்கூடாது. பெண்கள் மட்டுமல்ல, ஃபேன்சி ஸ்டோர்களிலும் ரெடிமேட் ஷோரூம்களிலும்
நீங்கள் வைத்திருக்கிறீர்களே பொம்பளைய பொம்மையாக்கி, அந்த பொம்மைகளுக்கு கூட, காட்சி பொருளுக்கு கூட ஆபாசமா இருக்க கூடாது. எப்படி மாறி வருது பாருங்க. ஒழுக்கமாக அந்த டிரெஸ் போட்டு வைங்க. அந்த சிலைகளுக்கு கூட நீங்க ஆபாசத்தை ஏற்படுத்தி வைக்க கூடாதுங்கிற அளவுல இவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்தியத்தை மக்களிடத்தில் மெருகூட்ட செய்கிறான். இஸ்லாமிய சட்டம் இது மனித குலத்திற்கு ஏற்ற சட்டம், எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய சட்டம். இப்படிப்பட்ட சட்டம் தான் அனைவருக்கும் தேவை என்பதை உணர்ந்து எதிர்காலம் இஸ்லாத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சரித்திர புரட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த முஸ்லிம்களை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்னன்னா, பலதாரமனம். முஸ்லிம்கள் பல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு 15 பொண்டாட்டி இருக்குது, இப்படி கிளம்புனாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 15 இல்லைங்க 4 பொண்டாட்டி அப்படின்னு கிளம்புனாங்க. 4 தானுங்க. இங்க இருக்கிறவங்க 2 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு கேட்டா, அந்த 2000 பேர் உள்ள சபையில முஸ்லிம்கள் 2 பேர் கை தூக்குறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் ஒரு திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி 2 திருமணம் பண்ணவங்க 2வது ஒரு பெண்ணை தேடி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, வாழ்வாதாரம் கொடுத்து, மனைவியாக அங்கீகரித்து வாழ்க்கை நடத்துவது என்னங்க தப்பு? இதுல என்ன பாவம் இருக்குது? இது மார்க்கத்துல தப்பு இல்லையே? இது மனித உரிமைக்கு தேவையான விஷயம் தானே? அவருடைய உடல் ஆர்வம் பட்டால், அப்படி போதுமான அந்த ஆசையை தீர்க்க முடியாதவர்களாக மனைவி இருந்தால் இன்னொன்னை தேடுவது தப்பில்லையே என்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் 2வது திருமணம், அது மாதிரி 3வது திருமணம் என்று சொன்ன பிறகு இன்னைக்கு பாக்குறாங்க, நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குகிறது. இந்த 2வது மனைவின்னு ஒருத்தர் பாக்குறாங்க, மனைவி மாதிரியே வைக்காம அவளை துணைவிங்கிறான். சமுதாயத்தில் எவ்வளவு கேவலம்! எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கட்டுமே, ஒரு மிகப்பெரிய நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க மகள் கனிமொழிக்கு இந்த ராஜ்யசபா எம்பிக்காக வேண்டி வருமான வரிக்கு கணக்காட்டுறாங்க. தற்போதுள்ள கணக்குப்படி 26 கோடி ரூபாய் இருக்குது. கணக்குலயே 26 கோடினா கணக்குல இல்லாத எத்தனை கோடி? பிரதமர்கிட்ட கேட்கிறாங்க, நம்ம நாட்டுல ஊழல் மிகச்சிருக்குதே. அவர் இவர்கள் சொல்வது போல அதிகமான ஊழல் இல்லன்னு தெரியல, அதிகம் இல்ல. அது மாதிரி நம்ம முதல்வர்கிட்ட கேட்டாங்க, முன்னாள் முதல்வர் கருணாநிதி கேட்டாங்க, நான் என்ன நீங்க 1,76,000 கோடியை தூக்கிட்டு வந்துட்டீங்களாம்ல? பதில், அவ்வளவு கோடி ரூபாய் தூக்குறதுக்கு எனக்கு என்ன சக்தியா இருக்குது? தூக்கிட்டு வந்தே இல்ல, அதுக்கு பதில் சொல்லு. இப்படி இன்னைக்கு வருது, இப்படி 26 கோடி வச்சிருக்காங்க கணக்குப்படியே. இந்த லட்சணத்தில் இருக்குதா? இந்த அம்மாவை பத்தி மக்கள்கிட்ட சொல்ல முடியுதா? என் தந்தை கலைஞர் கருணாநிதி, என் தாய் இந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மாவை வச்சுட்டு நீங்க தான் கருணாநிதி அவர்களுடைய மனைவியோ என்று கேட்டு பாருங்க, சொல்ல முடியாது. எவ்வளவு பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, பதவி இருக்குது. கலைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இவங்க யாரு? கனிமொழியுடைய தாயார். ஓஹோ சரி, உங்களுக்கு அவங்க யாரு? கனிமொழி எனக்கு மகள். அவங்க உங்களுக்கு யாரு? இவங்க எனக்கு துணைவி, மனைவி இல்ல, துணைவி. அப்ப மனைவி அவங்க, அப்ப இவங்க மனைவி இல்ல. அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கூட இல்லாத அளவிற்கு போகுதே. இதனால சொத்து இருந்த புண்ணியம், ஒரு மான மரியாதை இருக்க முடியுதா? 4 பேர் என்ன செய்வான், இது கெட்டப் அது செட்டப்னு சொல்லுவான். தேவையாது. அப்ப இந்த மாதிரி இல்லாம ஒரு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் இஸ்லாம் பலதார மனத்தை சொல்லுதுன்னு சொன்னா அதை சிந்திக்கிறார்கள். நியாயமானதான சொல்றாங்க. அப்படி எந்த இளைஞர்களும் தப்பான வழியை தேடலன்னு சொல்லி சிந்தித்து உணர்ந்து வருகிறார்கள். அமெரிக்காவில் ஆய்வறிக்கையில சொல்றான், முஸ்லீம்கள் இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுக்க விரும்பினால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறான். அதோட அவன் கடமையும் முடிஞ்சு போயிருது. எனக்கு தேவையானது 2 முடிஞ்சிடறான். ஆனா மத்தவன் தேடுறான் 15 வச்சிருக்கிறான். கேட்டா நான் எதையும் கட்டலங்கிறான். இவனுக்கு அவன் எவ்வளவு தேவையில்லைன்னு அமெரிக்காவில் ஆய்வறிக்கையில சொல்றான். அப்ப எவன் இஸ்லாத்தை கொச்சப்படுத்த நினைச்சானோ அவன் நாவல் இருந்து வருது இந்த பலதார மனம் தேவைதான் என்று. அதே மாதிரி தாடிய சொன்னாங்க. முஸ்லீம்களை பாரு, அவன் மூஞ்சியும் அவன் மோரக்கட்டையும் கொச கொசன்னு தாடியை வச்சுட்டு பார்க்க நல்லா இப்படி கிளப்புனாங்க. என்னமோ இவனை பார்த்தால் தீவிரவாதி மாதிரியும் முழு 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 முழுக்க மண்டையா வந்து உட்கார்ந்துருப்பான பக்கத்துல, ஆம்பளையா பொம்பளையா என்று கேட்கிற மாதிரி. இவனை பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்ல அப்பாவி மாதிரியும். இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம தெரு முனைகள்லயும் கடை தெருக்களையும் மீசையும் தாடி இல்லாத ஒருத்தனை பார்த்தா கூட எந்த பொம்பளையும் வெக்கப்பட மாட்டேங்கிறா. ஒரு தாடி வச்சு ஒரு பதம் எப்படி தகன் போத்திக்கிறா. என்ன தெரியுது, இவனைத்தான் ஆம்பளையா நினைக்கிறா. இது கூட இவன் சிந்திக்காம இவன் என்ன பண்றான்னா, இவன் பாருங்க தாடியை பார்த்த உடனே கொச்சையா பேசுறான். தாடியை பார்த்து கொச்சையா பேசினான்ல, இது யாருடைய சுன்னத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத். இந்த வழிமுறை இது அல்லாஹ் இறை செய்தியாக கொடுத்த வழிமுறை. அது தப்பா இருக்குமா?
அது அறிவு கட்டத்தனமா இருக்குமா? அது மக்களுக்கு உகந்ததா இல்லாம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அமெரிக்காவுல ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து சொல்லுது, இந்த தாடி வச்சவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, தாடியை தினமும் அழிக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ஆய்வு கேட்டா அவன் கண்ணீர் வடிக்கிறான். யாரு? தினமும் அழிக்கிறவன் சொல்றான், தினசரி நாங்க சேவிங் பண்றதுனால ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிளேடு வீதம் 365 பிளேடு காணாம போயிருது. இவ்வளவு வருமான பிரச்சனை, சம்பாதிக்கிற காசுல இவ்வளவு சேதாரம். நம்ம பெரியார் அவர்கள் கூட இவ்வளவு பெரிய அளவுல தூய தாடி மார்பில் விழும்னு பேசிச்சாங்களா? அவருக்கு அவ்வளவு தாடி வளர்த்தார். என்ன காரணம்? அவர் ஏன் மணிக்கணக்குல போய் சேவிங் கடையில உட்கார்ந்து தாடியை சிரைச்சிட்டு வந்து அப்புறம் வளர்ந்தா மீண்டும் போய் சிரைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் காசை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் வளர்த்தாரு. வேற அறிவுபூர்வம் இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் சொல்றான், காசு வேஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இந்த சிகை அலங்காரமா முக அலங்காரம், முக அலங்காரத்துக்கு வேஸ்டா போச்சு, நேரமும் வேஸ்ட், காசு வேஸ்ட், பத்தாவதுக்கு இரும்பு துகள்கள் முகத்துல பட்டு பட்டு கேன்சர் நோய் வருவதற்கான அறிகுறிக்கு நான் ஆளாயிடுறேன். முகத்துல இரும்பு பகுதிகள் படப்பட அதனுடைய வெடிப்பு தன்மையால் அலர்ஜி ஏற்பட்டு அந்த தொழுநோய்க்கு ஆளாக்கப்படுறேன். இந்த முகத்துல முடி இல்லாத காரணத்தினால தொண்டை புற்றுநோய் வருவதற்கு அதிகமான காரணிகளாக தள்ளப்படுறேன். ஒவ்வொரு நாளையும் சிரைச்சிட்டு போய் நின்னா முகத்தை அப்படி மலிச்சிட்டு போய் நிக்கும் பொழுது 35 வயசு மாதிரி இருக்கிறேன்னா 47 மாதிரி காட்சி அளிக்கிறேன், மூஞ்சி எல்லாம் தொங்கி போகுது. இதுக்கு எத்தனையோ இந்த தாடி வச்சவங்க ரொம்ப பரவாயில்லைங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தாடி வச்சவங்க கூப்பிடுறான், உனக்கு என்ன செய்யுது? ஒன்னும் செய்யலையே, பிளைடு தேவையில்லை, டைம் தேவையில்லை, அழகா முகத்தை கழுவுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழகான பிசுரை வெட்டிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். வேற என்ன? ரொம்ப அழகா இருக்குது. இந்த முடி இருப்பதால், அந்த நரம்புகள் ரத்த ஓட்டை இருக்கிறதால் புற்றுநோய்க்கு இடம் இல்ல, தொண்டைக்கு புற்றுநோய் வரதில்லை. இந்த நரம்புகள் இழுப்பதன் மூலமாக ஆண்மையும் எனக்கு கூடுது, ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இறைவன் அமைத்திருக்கிற எல்லா தன்மைகளையும், சிங்கத்தை பாருங்க, பொட்டைக்கு தாடி இருக்காது, ஆணுக்கு இருக்கும், அதான் சிங்கம், இல்லாட்டி அசிங்கம். அப்படிப்பட்ட தத்துவத்தை இன்னைக்கு ஆய்வறிக்கை மேற்கொண்டு சொல்றான், தாடி வைக்கிறது தான் அறிவாளியினுடைய செயல். எப்படி? எவன் எந்த தாடியை கேவலமா பேசினானோ, உண்மையாக தாடி வளர்க்கிறவன் எல்லோரும் மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளாக உருவாகி இருக்கிறார்கள், மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களாக உருவாகி இருக்கிறார்கள், மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனையாளர்களாக உருவாகி இருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய தாடி வைக்கிறது நியாயம் இருக்குன்ட்டான். மாறி வருதா? அதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, கத்னா பண்றத, இந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த உறுப்பினுடைய அந்த நுனித்தோலை சேதாரப்படுத்துறானே, இந்த விருத்த சேதனம் பண்ணுவது எவ்வளவு கொடூரமான செயல். இந்த மாதிரி சுன்னத்து கல்யாணம் பண்ணி செய்யறாங்கன்னு சொல்லி என்னமோ நம்ம ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை செய்யற மாதிரி ரொம்ப இழிவா பேசினார்கள். இன்னைக்கு என்ன பண்றான்? அதை ஆய்வெடுத்து பார்க்கறான். இந்த உறுப்பு, அதற்கு முன்னால் இருக்கின்ற இந்த நுனித்தோலை அகற்றினால்தான் இவனுக்கு ஏராளமான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லது, எந்த கிருமிகளும் அண்டாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பானது கண்டுபிடிக்கிறான். சில பேர் கேட்பாங்க, அப்படி என்றால் ஏன் பிறக்கும் போதே கத்னா செஞ்ச மாதிரியே பிறக்க வேண்டியதானே, ஏன் அந்த தோளோட பிறக்கான்? அங்கதான் இறைவனுடைய மார்க்கம் இஸ்லாம் நிரூபிக்கிறது. உள்ள மனிதன் இருக்கும் பொழுது ஒரு நீர் குமிழில கிடக்கிறான், அந்த நீர் தொட்டிக்குள்ள கிடக்கிற இந்த குழந்தைக்கு அந்த உறுப்பு மூடி இருப்பதுதான் பாதுகாப்பு, அதை திறந்து வச்சிருக்க கூடாது. மூடி இருக்கிறது தான் அங்க பாதுகாப்பு, வெளியே வந்ததற்கு பிறகு அகற்றுவதுதான் இங்க பாதுகாப்பு. மனித குலத்துக்கு ஏற்ற மார்க்கமா இஸ்லாம் இருக்குதுன்னு உணர்ந்து இன்னைக்கு எதை விமர்சனம் பண்ணானோ அதை இன்றைக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த உலகத்திற்கே மிகச்சிறந்த ஒரு வழிமுறை இந்த விருத்த சேதனம், இந்த ஹத்னா, அது தேவைதான் என்று சொல்லி கனடா நாட்டில் உத்தரவு போட்டிருக்கிறான். நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் ஆர்டர். ஜிம்பாப்வே நாட்டில் உத்தரவு போடுறான், நீ விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் திருமணம் உனக்கு என்று உத்தரவு போடக்கூடிய வகையில ஒரு மாற்றம் நடக்கிறது. அந்த அளவிற்கு இஸ்லாத்தை நேசித்துக் கொண்டு ஓடி வரான். இன்னும் சொல்ல போனால் இந்த கற்பொழுக்கம் உலகத்திலேயே இந்த கொள்கை விஷயத்துல, அல்லாஹுவை அஞ்சுகிற விஷயத்துல, அல்லாஹுடைய அச்சத்தினால் நம்ம வாழ்க்கையில பல கஷ்ட நஷ்டத்துல மறக்கிறோமே, அதை ஆய்வு பண்ணி பார்க்கிறான். நிறைய தற்கொலைகளை ஆய்வு செஞ்சு பார்க்கிறான். அதிகமாக தற்கொலை செய்தவர்களாம் யார்? படிச்ச பட்டதாரி தற்கொலை செய்யறான். அதிகமாக அதுல படிச்ச பட்டதாரி இருக்கிறான், அதில் அதிகம் பெண்களா இருக்கிறாங்க, அதிலும் அதிகமாக கடவுளை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். கடவுளை நம்பியவர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை இல்ல, சொற்பம், ஜீரோவுக்கு மைனஸ்ல கிடக்குது. முஸ்லிம் எப்படி தற்கொலை பண்ணுவான்?
அவன்கிட்ட கடவுள் நம்பிக்கை மிக தெள்ள தெளிவாக உள்ளே போய் பதிந்திருக்கிறது. அவனுக்கு நாளே 4 வார்த்தை தான், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், முடிஞ்சு வச்சு 3 வாசகம் தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். தன் தாய் இறந்தாலும் தந்தை இறந்தாலும் எது இழந்தாலும் நாமும் இறைவனுக்குரியவர்கள் தான். அவங்க இழந்தது மாதிரி இறந்தது மாதிரி நாமும் ஒரு நாள் பறி போயிருவோம், அவ்வளவுதான் என்று மனதை தேர்த்திக் கொள்கின்றான். இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான், இந்த ஓரிரை கடவுள் கொள்கை நம்பக்கூடியவன் மட்டும்தான் இந்த உலக அரங்கில் மனோ தத்துவத்தில் குழப்பம் அடையாதவனாக பாதுகாப்பானவனாக இருக்கின்றான் என்று இன்னைக்கு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. ஏன்? இந்த ஓரிரை கொள்கை உள்ளவன் அவனுக்கு இந்த உலகத்தில் நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், எத்தனையோ இழப்புகள் இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு அங்க சரண்டர் பண்ணிட்டான். இந்த நிறைவேறாத ஆசைகள்லாம் சொர்க்கத்தில் நிறைவேற போகுது போடா, அவ்வளவுதான். தனக்கு பார்க்கிறான், இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், தான் தெருகோடியில் இருக்கிறான், பரவாயில்ல, நான் குழியில போகும்போது ஒரு கஃபன் துணியோட தான் போறேன், மறுமையில நிரந்தரமான சொர்க்கத்துக்கு ஆளாக போறேன், அந்த நம்பிக்கை அவனை தேத்திருது. எந்த தாழ்வு மனப்பான்மை வரல, கடவுளை நம்ப மறுக்க தோணல, மனோ தத்துவ மனக்குழப்பத்தால் அவன் தற்கொலையோ அவன் பைத்தியக்காரனாக மாற தூழல. அப்படிப்பட்ட அளவில் இந்த கடவுள் நம்பிக்கை அவனை தக்க வைக்குதுன்னு சொல்லி பல நார்வே போன்ற நாடுகள்ல உள்ள நாத்திகர்கள் இஸ்லாத்தை நோக்கி பாய்ந்து வருகிறார்கள். இந்த கொள்கைக்குள்ள வந்தாதான் எவனும் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் காத்துக்கு இருக்க முடியும், மனோ குழப்பத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று உணரக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு உச்சகட்டம், ஒரு டர்னிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? இந்த அகில உலகத்திலேயுமே இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற வகையில அல்லாஹ்